ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் மண் வகைகள். ஓகேங்களா? ஸோ இதுவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய முக்கியமான பாட்டு முடிச்சிருக்கோம். இந்தியாவுடைய இந்த இயற்கை அமைப்பு, புவியியல் அமைப்பு அப்படின்ற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டை வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நல்லாவே கவர் பண்ணிட்டோம். அடுத்ததான் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண். ஸோ அதை நல்லா படிங்க, ரிவர்ஸ்லாம் நல்லா பாருங்க, மவுண்டைன்ஸ், சமவெளிகள், பீடபூமிகள், ஓகே, அதே மாதிரி இடபூமிகள், ஆமா, இது எல்லாமே ரொம்பவே முக்கியம் கொடுத்து ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக பாருங்க. ஆறுகள் பாருங்க, தமிழ்நாட்டுடைய ஆறுகள் யூனிட் 9 தெளிவா வந்து கவர் பண்ணிருக்கிறேன், அதை பாருங்க. ஓகேங்களா? யூனிட் 9 நம்ம இப்போ யூனிட் 5 ஆயிடுச்சுல, நம்ம வந்து தெளிவாக கவர் பண்ணிருக்கோம், பாருங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் யூடியூப்லேயே வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்குது, அதையும் நீங்க வந்து கவனிங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மண். ஸோ மண் பார்க்கறதுக்கு முன்னாடி மண் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ மண் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறையில இருந்தா உருவாகுது இல்லைங்களா? அப்போ வந்து பாறைகளை பற்றி ஃபர்ஸ்ட் படிக்கணும். என்ன மாதிரியான பாறைகள் இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா மண் படிக்கிறது ஈஸி. ஓகே, எதுக்குமே அப்படிதான். ஒரு பேஸ்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா மீதி எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ படிக்கும் போதும் அப்படிதான். பேஸ்மெண்ட் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா படிக்க வேண்டியது என்ன, சிலபஸ் என்ன, ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்குறாங்க, ஓ இப்படிதான் அந்த எக்ஸாம் நடக்குதா அப்படின்றது தெரிஞ்சுன்னா அப்புறம் படிக்கிறது ஈஸி. ஓகே, ஸோ அதான் கான்செப்ட். பாறைகள் அப்படின்னா என்னன்னா திட கனிமம் பொருட்களால் புவியின் மேற்பரப்பில் மற்ற கோள்களில் உள்ளது போல் உருவானதாகும். ஓகேங்களா? என்ன சார் ஏதோ புரியாத பாஷையில இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாறை இயல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இந்த பாறைகளை பற்றி படிக்கிறதுக்கே ஒரு பிரிவு இருக்குது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா பாறை இயல், பெட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பெட்ராலஜி. இது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களா? எத்தனை பிஎஸ்சி கொஸ்டின் பாத்தீங்க? பெட்ராலஜி. ஓகே, திட மற்றும் கனிம பொருட்களால் புவியின் மேற்பரப்பில் மற்ற கோள்களில் உள்ளது போல் உருவானதுதான் இந்த பாறைகள். இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து பெட்ராலஜி சொன்னேன். பெட்ராலஜி அப்படின்றது தமிழ்ல வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பாறை இயல் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ புவியை பற்றி படிக்கிறது புவியியல் மாதிரி, பாறையை பற்றி படிக்கிறது பாறை இயல். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா புவி மண்ணியலினுடைய ஒரு பிரிவு தான் பாறையியல். மண்ணை பற்றி படிக்கும் போது அதுல வரக்கூடிய ஒரு பிரிவு தான் இந்த பாறையியல். ஓகேங்களா? இது என்ன சார் மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பெட்ராஸ் அப்படின்றது பாறைகளையும், லோகோஸ் அப்படின்றது அதை பற்றிய படிப்பையும். ஓகேங்களா? இதை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. பெட்ரஸ் அப்படின்றது பாறை, அதை குறிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோகோஸ் அப்படின்றது அதை பற்றிய படிப்பு. ஓகேங்களா? பாறையை பற்றிய படிப்பு அப்படின்ற மீனிங். ஸோ இப்போ வந்து பாறைகள் அப்படின்றது திடமா இருக்கும், கனிம பொருட்கள் நிறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? திக்கா இருக்கும், தெரியும் நமக்கு. கனிம பொருட்கள் நிறைஞ்சிருக்கும். ஓகே, ஸோ கனிம பொருட்கள் நிறைஞ்சி பூமியுடைய மேற்பரப்புல இருக்கும், மற்ற கோள்கள்லையும் உள்ளது போலவே இருக்கும். ஓகே, அதான் சொல்லிருக்காங்க. பாறைகள் திடமா இருக்கும், கனிம பொருட்களால் நிறைஞ்சிருக்கும், பூமியுடைய மேற்பரப்புல இருக்கும், மற்ற கோள்கள்லையும் இதே மாதிரியான அமைப்பு காணப்படும். அதே தான் நமக்கும் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாறைகள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புவியின் மேலோடு. ஓகே, புவியின் மேலோடு லித்தோஸ்பியர் சொல்லுவாங்க. இது நான் உங்களுக்கு சொன்னேன்னா நமக்கு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கான்செப்ட் சொல்றேன், அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறேன். லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், இதெல்லாம் சேர்ந்ததுதான் பயோஸ்பியர். ஓகேவா? பூமி ஒரு உயிர்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? பூமி ஒரு என்ன கோளம்? உயிர்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? எத்தனை பேர் தெரியும்? ஆமா. சோ பூமி ஒரு உயிர்கோளம். கரெக்ட். இந்த பூமி உயிர்கோளம் அப்படின்றது நமக்கு வந்து எப்படி அதை வந்து உயிர்கோளம் அப்படின்னு சொல்றோம்? ஓகேவா? எப்படி அதை வந்து உயிர்கோளம் சொல்றோம்? ஏன்னா அதுல வந்து உயிரினங்கள் வாழ்றதுக்கு தகுதியான எல்லாமே நமக்கு வந்து இருக்கு. கரெக்டா? உயிரினங்கள் வாழ்றதுக்கு தகுதியான எல்லாமே நமக்கு அதுல இருக்கு. அதனால நம்ம வந்து என்ன சொல்றோம்? உயிர்கோளம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப அந்த உயிர்கோளம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க என்னெல்லாம் முக்கியமானா நிலம், நீர், காற்று மூணுமே இருக்கு. நிலம்னா லித்தோஸ்பியர். ஓகேங்களா? லித்தோ அப்படின்ற நிலத்தை குறிக்கிறது லித்தோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர் உங்களுக்கு தெரியும். ஹைட்ரோஸ்பியர் என்ன? நமக்கு நீர், ஹைட்ரோ நீர். கரெக்டா? இது ஒய் ஹைட்ரோஸ்பியர். ஓகே, அட்மாஸ்பியர் என்னன்னு பாத்தீங்கன்னா காற்று, வளிமண்டலம். ஓகே, அப்ப இந்த மூணு சேர்ந்தா ஒரு உயிரினம் வாழும். நிலம், நீர், காற்று, இந்த மூணு இருந்தாலே ஒரு உயிரினம் வாழும். அதான் பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லித்தோஸ்பியர் என்ன? நிலக்கோளம். அப்படிதானே? சோ இந்த நிலக்கோளம் வந்து ஃபுல்லாவே பாறைகளால் ஆனது. இந்த நிலக்கோளம் வந்து பாத்தீங்கன்னா பாறைகளால்
ஆனது. கரெக்டா? சோ பாறைகள்ல சில பாறைகள்ல ஒரே ஒரு கனிம பொருள் மட்டும் இருக்கும். சில பாறைகள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட கனிம பொருட்கள் இருக்கும். இப்படி பாறைகள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பல கனிம பொருட்களால் ஆனது. ஓகேங்களா? அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே எல்லாம் வரும். அதனால இதை நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்காக நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றேன். சோ பூமிக்கு மேற்பரப்புல சுமார் இது வந்து ஹோலா சொல்றேன். ஆன் தி ஹோல், இந்தியால மட்டும் இல்ல, ஆன் தி ஹோல் பூமியை மட்டும் அந்த குளோப் எடுத்துட்டீங்கன்னா அதுல 2000க்கு அதிகமான கனிமங்கள் காணப்படுவதா சொல்றாங்க. அதுல 12 அடிப்படை கனிமங்கள் மட்டும்தான் அனைத்து இடங்களிலும் பரவி இருக்குது. அப்ப மீதி எல்லாமே ரேர் மெட்டீரியல், சம் பிளேசஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? இப்ப நம்ம வந்து பாறைகள் பார்ப்போம், பாறைகளுடைய வகைகள் பார்ப்போம். சோ பாறைகளுடைய வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பாறைகள் இருக்குது. தீப்பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள். ஓகேவா? எப்பவுமே ஒரு டயக்ராம் போட்டு உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணுவேன். இப்பவும் பாருங்க, ஒரு டயக்ராம் மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா முடிஞ்சிடும். இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? பார்க்கலாமா அந்த டயக்ராம? சோ என்னெல்லாம் இருக்கு அதை நினைச்சுக்கோங்க. தீப்பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள் அல்லது மாற்றுரு பாறைகள். ஓகேங்களா? மாற்று உருமாறிய எல்லாம் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ மாற்றுரு பாறைகள் அல்லது உருமாறிய பாறைகள். ஓகே, ஃபர்ஸ்ட் தீப்பாறைகள். இதான் இக்னேசியஸ் ராக் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தீப்பாறைகள். சோ இந்த ரெண்டு இமேஜுமே ஒண்ணுதான். இது உங்களுக்கு என்ன கொஞ்சம் சிம்பிளா இருக்கும், அது கச்ச கச்சன்னு இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கு போகலாம். ஓகேங்களா? ஆக்சுவலா இது வந்து ஸ்கூல் புக்ல உள்ள இமேஜ். ஓகே, இது ஸ்கூல் புக்ல உள்ள இமேஜ். நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய தமிழ்நாடு ஸ்கூல் புக்ல இந்த இமேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல உள்ளது எடுக்கல. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தீப்பாறைகள் அப்படின்றது இக்னேசியஸ் ராக். இதான் தீப்பாறைகள். நம்ம எல்லாம் பார்த்துட்டு இந்த டயக்ராம் மட்டும் நீங்க கிளியரா கவனிச்சுக்கோங்க. இதுல இருந்து ரொம்ப முக்கியமானது, இது புரிஞ்சிட்டாலே நிறைய விஷயங்கள் புரியும். மெட்டமார்பிக் ராக் அப்படின்றது படிவு பாறைகள். சரி, மெட்டமார்பிக் வந்து பாத்தீங்கன்னா உருமாறிய பாறைகள். இது வந்து பாத்தீங்கன்னா படிவு பாறைகள். செடிமெண்ட் ஆகிறதுனா படிவு, சாரி, படிவு பாறைகள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீப்பாறைகளை பற்றி பார்க்கலாம். தீப்பாறைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்மா அப்படின்ற ஒண்ணு இருக்கும். எங்க இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? பூமிக்கு அடியில இருக்கும். பூமிக்கு அடியில மேக்மா அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த பூமிக்கு அடியில் உள்ள மேக்மாவானது உருகிய நிலையில இருக்கும். ஒரு தீ குழம்பு போல இருக்கும். ஓகேங்களா? ஒரு செமி சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். ஓகேங்களா? லிக்விடும் இல்லாம சாலிடும் இல்லாம ஒரு மாதிரி தீ குழம்பு எப்படி இருக்கும்? தண்ணியாவும் இருக்காது, கெட்டியாவும் இருக்காது. அப்படிதானே? ஒரு மாதிரி குழம்பு. ஓகே, ஸோ கொஞ்சம் இப்போ அந்த கன்சிஸ்டன்சி புரியுது இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். அதான் நமக்கு தமிழ்ல அழகா பேர் வச்சிருப்பாங்களா, குழம்பு. ஓகே, ஸோ அந்த தீ குழம்பு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கும். இந்த மேக்மா கெட்டி ஆகும் போது உருவாறதுதான் இந்த தீப்பாறைகள். ஓகேங்களா? அந்த தீ குழம்பு கெட்டி ஆகும், கிறிஸ்டலைஸ் ஆகும். ஓகேங்களா? திடீர்னு சொலிடிஃபை ஆகும். சொலிடிஃபை ஆகும்போது உருவாகிறது தான் இந்த இக்னிசியஸ் ராக். அது உள்ளே ஆகும், வெடிச்சு சதறி வெளியே வந்து ஆகும். ஓகேங்களா? எப்படி வேணாலும் ஆகலாம். ஸோ இது கெட்டியாகும் போது நமக்கு கிடைக்கிறது தான் இந்த இக்னிசியஸ் ராக். இக்னிசியஸ் தீ பாறைகள். ஓகேங்களா? ஸோ தீப்பாறைகளை வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஸோ அதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். மேக்மா வந்து கிறிஸ்டலைசேஷனால என்ன ஆகுது? இக்னிசியஸ் ராக்கா வந்து மாறுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இதான் இங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த தீப்பாறைகளை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருமாறிய இந்த தீப்பாறைகள் தான் முதன்மை பாறைகள் அப்படின்னு சொல்றோம், இல்ல தாய்ப்பாறை, பேரண்ட் ராக் அப்படின்னு சொல்றோம். எல்லா பாறைகளுக்கும் முதன்மை, எல்லா பாறைகளுக்கும் தாய் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த பாறையில இருந்து தான் மற்ற பாறைகள் எல்லாமே தோன்றுது. புரிஞ்சுதா? இந்த பாறைகள்ல இருந்து தான் மற்ற பாறைகள் எல்லாமே நமக்கு வந்து தோன்றுது. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இக்னியஸ் அப்படின்ற லத்தீன் சொல்ல இருந்து எடுக்கப்படுது. எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இக்னியஸ் அப்படின்ற லத்தீன் சொல்ல இருந்து எடுக்கப்படுது இக்னியஸ் ராக் அப்படின்றது. இக்னியஸ் தான் தீன்னு அர்த்தம். ஓகேங்களா? இக்னியஸ் நமக்கு என்ன அர்த்தம்? தீன்னு அர்த்தம். இதுல முக்கியமானது என்னன்னா இக்னியஸ் வந்து பாத்தீங்கன்னா லத்தீன் வார்த்தை, அது முக்கியமானது. இதுக்கு என்ன பொருள்? தீன்னு சொல்லிட்டு பொருள். ஓகேவா? இந்த தீ பாறைகள் இப்படி உருவாகுது. ஓகேங்களா? இதோடைய பண்புகள் அப்படின்றத நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்ப நான் அந்த டயக்ராம் மட்டும் சொல்லிட்டு போறேன். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தீப்பாறைகளை ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புற தீப்பாறைகள், உட்புற தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சுக்கலாம். வெளிப்புறத்துலனா லாவானால உருவாகக்கூடியது, உட்புறத்தினால மேக்மா கூலிங் ஆகுறதுனால உருவாகிறது. புரியுதா?
சோ வெளிப்புறத்துல என்ன மாதிரியான மண் உருவாகும், உட்புறத்துல என்ன மாதிரியான மண் உருவாகும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். தீப்பாறைகள் உருவாயிடுச்சு. எப்படி உள்ள இருந்த மேக்மா வெளியே வந்து லாவாவாகவோ இல்ல உள்ளேயே சொலிடிஃபை ஆகியோ பாறை வந்து உருவாயிருக்கு. இப்போ இந்த பாறை வந்து பாத்தீங்கன்னா வெதரிங்க்கு உட்படுது, எரோஷனுக்கு உட்படுது, ஓகேங்களா, டெபாசிஷன் ஆகுது, வெதரிங் நடக்குது. வெதரிங்னா என்னது, அது மேல வந்து பாத்தீங்கன்னா சிதைவு நடக்குது, படிவு என்ன சொல்றது, ஏதோ மண் வந்து மழை பெஞ்சு அந்த பாறையை வந்து அரிக்குது, காத்து அந்த பாறைய அரிக்குது. காத்து பாறைய அரிக்குமா? அரிக்கும். ஓகேங்களா, எறும்பு ஊற கல்லும் தேயும். ஓகே, காத்து தொடர்ந்து மோத அந்த பாறை வந்து அரிப்புக்குள்ளாகும். ஓகேங்களா, சோ காற்றா இருக்கலாம், நீரா இருக்கலாம், அதாவது மழையோ ஆறோ ஓடையோ எதா இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பனியாறுகள், ஓகே, ரொம்ப முக்கியமானது பனியாறுகள், பெரிய பாட்டு. சோ இவங்களாலெல்லாம் அரிச்சு வந்து படிய வைக்கப்படுற செடிமெண்ட் கிடைக்கும். கரெக்டா, இதெல்லாம் செடிமெண்ட் ஆகும். இப்போ இங்கேயே ஒரு மண் உருவாகும். இந்த இது நாளடைவில் காம்பாக்ஷன் அண்ட் சிமெண்டேஷன், ஓகே, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ரொம்ப க்ளோஸ் ஆகி நெருக்கமாகி ஒரு இதுல வந்து படிவு பாறைகள் உருவாகும். ஓகேங்களா, சோ இது வந்து பல்வேறு காலகட்டத்துல பல மில்லியன் ஆண்டுகளாக இது வந்து படிய வைக்கப்பட்டு அப்படி உருவானதா அந்த படிவு பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்ட்ராட்டிஃபைடு ராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது லேயரா இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த பாறைகள் ஹீட் அண்ட் பிரஷருக்கு உட்படும் போது, இன்னும் அதிகமான ஹீட் அதிகமான பிரஷருக்கு வந்து உட்படும் போது அது வந்து என்ன மாறும், உருமாறிய பாறைகளா வந்து மாறும். ஓகேங்களா, மெட்டா மற்றும் மார்பா. ஓகேங்களா, மெட்டா மார்பா அப்படின்ற ரெண்டு சொல்ல இருந்து வந்ததுதான் இந்த இந்த இது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்டம் அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்டம் அப்படின்ற பாத்தீங்கன்னா லத்தீன் வார்த்தை தான். ஸோ அதுக்கு மீனிங் என்னன்னா படிய வைத்தல் அப்படின்ற பொருள். ஓகேங்களா, அதே மாதிரி மெட்டா மார்பா அப்படின்றது, மெட்டம் அப்படின்றது மாற்றம், மார்பா அப்படின்றது வடிவம். ஓகேங்களா, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மெட்டா மார்பா. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க சொல். பாலிட்டியில ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எக்ஸாக்டா இப்ப டக்குனு ஸ்ட்ரைக் ஆகல, ஆனா ஒரு வார்த்தை குற்றி வந்து எந்த மொழி சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சில இடத்துல இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அந்த மொழிக்கான அந்த எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கான்னு கேட்டா எனக்கு கண்டிப்பா அது இல்லை. ஓகேங்களா, இப்ப சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாகரிகம் அப்படின்ற சொல் வந்து எங்க இருந்து தோன்றுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மொழிக்கான ஒரு காரணம் இருக்குது. ஓகேங்களா, சோ இந்த கிரேக்ல இருந்து தோணுச்சு, லத்தீன்ல இருந்து தோணுச்சுன்னா அப்போ அந்த இடத்துலதான் அந்த நாகரிகமா அது டெவலப் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, சோ பழங்குடியினரா நாடோடிகளா இருந்து நாகரிகமா டெவலப் ஆயிருக்கு. அப்ப அங்கதான் அந்த வார்த்தை முதலா வந்திருக்குன்ற ஒரு காரணம் இருக்கு. அது முக்கியம், அந்த கொஸ்டின் கேட்கலாம். சோ சும்மா இதுக்கெல்லாம் கொஸ்டின் கேட்டா எப்படி அப்படின்றதுதான் என்னோட இது ஃபைன். ஆனா நம்ம வந்து பார்த்து வச்சிருக்கோம், டிஎன்பிசி வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, சோ மெட்டா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றம் அப்படின்றது. மெட்டா அப்படின்றது மாற்றம், மார்பா அப்படின்றது வடிவம். ஓகேங்களா, மெட்டா மார்பா. சோ இது வந்து மெட்டாமார்பிக் ராக். கரெக்டா, அப்ப மெட்டாமார்பிக் ராக் வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்டரி ராக் அதிக அளவு அழுத்தத்துக்கும் ஹீட்டுக்கும் உட்படும் போது, ஓகே, உருவாகிறதா வந்து அதிக அளவு வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் மாற்றமடைந்து உருமாறிய பாறை உருவாயிருது. என்ன சார் செடிமெண்ட் மட்டும் சொன்னீங்க, இங்க பாருங்க, இங்க ஒருத்தர் வராரு. இந்த இக்னேசியஸ் ராக்கோ ஹீட் அண்ட் பிரஷருக்கு உட்படும் போது மெட்டாமார்பிக் ஃபார்ம் ஆகுது. பாத்தீங்களா, சோ அந்த சைக்கிளுக்கு உள்ள போயிட்டோம். சோ இந்த சைக்கிளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சைக்கிள் முடிச்சிருவோம், வெளியுள்ள சைக்கிள். ஓகே, மறுபடியும் இந்த மெட்டாமார்பிக் ராக் வந்து மெல்டிங் ஆகி, ஓகே, இந்த மெட்டாமார்பிக் ராக் வந்து சிதைவடைந்து மோதல்கள்ல உள்ள பாறை குழம்புக்குள்ள போகும், பிளேட் டெக்டானிக்ஸ் படி. ஓகேங்களா, உள்ள போகும், போயிட்டு மேக்மாவா மாறும். இது ஒரு சைக்கிளா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். இது நடக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகும். இது ஏதோ ஒரு நாள் கூத்து கிடையாது. ஓகேங்களா, ஃபைன், புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ இதான் வந்து மெட்டாமார்பிக் ராக். இப்ப பாருங்க, இந்த மெட்டாமார்பிக் ராக் வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் உருவாகும், செடிமெண்ட் ராக்ல இருந்தும் மெட்டாமார்பிக் ராக் உருவாகும், இக்னேசியஸ் ராக்ல இருந்தும் மெட்டாமார்பிக் ராக் உருவாகும். ஓகேங்களா, இப்போ அப்படியே எப்படி இக்னேசியஸ் ராக்ல இருந்து செடிமெண்டரி ராக் உருவாகலாமோ, இக்னேசியஸ் ராக்ல இருந்து மெட்டாமார்பிக் ராக் உருவாகலாமோ, இப்ப செடிமெண்டரி ராக்னா என்ன, படிய வைக்கப்படுது அப்படின்னு. இப்ப நீங்க திங்க் பண்ணுங்க, மெட்டாமார்பிக் ராக்ல இருந்து செடிமெண்டரி ராக் உருவாகுமா? ஓகேங்களா, மெட்டாமார்பிக் ராக்ல இருந்து செடிமெண்டரி ராக் உருவாகுமா அப்படின்னு கேட்டா எஸ், உருவாகும். ஏன், மெட்டாமார்பிக் ராக்ல வந்து பாறை என்ன சொல்றது, காற்று மோதாதா, நீர் படாதா, ஓகே, எரோஷன் ஆகாதா? செடிமெண்ட் மெட்டாமார்பிக் ராக்ல நமக்கு வந்து என்ன நடக்கும்,
வெதரிங், எரோஷன், டெபாசிஷன் எல்லாமே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? செடிமெண்ட் ஆகும். செடிமெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? செடிமெண்ட் ராக் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சைக்கிள் தான். அதனால நான் அந்த டயராம் போட்டேன். சைக்கிள், ஓகேங்களா? சுழற்சி தான் அது. ஓகே, பாறை சுழற்சி. ஃபைன். அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, மெட்டாமார்பிக் ராக் அதிகமான என்ன சொல்றது, எரோஷனுக்கும் வெதரிங்க்கும் உட்பட்டு, ஓகேங்களா, ஸோ சிதைவுக்கு உட்பட்டு படிவு பாறைகளாக மாறுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டா கரெக்டா தப்பா? கரெக்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இக்னேசியஸ் ராக் வந்து அதிக அளவு அழுத்தத்துக்கு உட்பட்டு தான் மாறுதா அப்படின்னாலும் கரெக்ட். ஓகேங்களா? இங்க பாருங்க, இன்னொன்னு, இக்னேசியஸ் ராக்கே மறுபடியும் மெல்டிங் ஆகி இக்னேசியஸ் ராக்கா மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ மாறுறதுக்கு என்ன, இடையில மேக்மா வந்து ஒரு பங்கு வைக்குது. இக்னேசியஸ் ராக் மெல்ட் ஆகி என்ன ஆகும்? மேக்மாவா மாறும். ஓகே, அந்த மேக்மா வந்து கிறிஸ்டலைசேஷனா இருக்கும். பிளேட் டெக்டானிக்ஸ்ல நமக்கு வந்து பார்த்துருப்போம். ஸோ நமக்கு இங்க கிளியரா பார்க்கலாம, ரெண்டு கண்டங்கள் மோதும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு கண்டமும் ஒரு ஓஷானிக் பிளேட்டும் மோதும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இடத்துல சப்டெக்ட் ஆகும். அப்ப இந்த பகுதியெல்லாம் உள்ள போகும். ஓகேங்களா? ஸோ உள்ள போக பகுதி மறுபடியும் என்ன ஆகும்? மேக்மா ஆகும். இந்த பகுதிகளில் வந்து மலைகள் ஃபார்ம் ஆகும், ட்ரெஞ்சஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி கிளியரா வேணும் அப்படின்னா இந்த படி தனியா விளக்குறேன். இப்போதைக்கு இந்த மாதிரி மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டயக்ராம் ஃபுல்லா புரிஞ்சா எல்லாம் பார்த்துட்டோமா? ஓகே, இப்போ அப்போ இக்னேசியஸ் ராக் வந்து ஸ்ட்ரெயிட்டா மெட்டாமார்பிக் ராக்கா மாறுது. இக்னேசியஸ் ராக் வந்து ஸ்ட்ரெயிட்டா செடிமெண்ட்ரியா மாறி மெட்டாமார்பிக்காக மாறுது. இக்னேசியஸ் ராக் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே மேக்மாவாகி இதாகுது. இக்னேசியஸ் ராக் வந்து மெட்டாமார்பிக் டு மேக்மா ஆகி இதாகுது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஒரு விஷயம் பாருங்க, இங்க மேக்மா எங்க இருக்கு அப்படின்ற மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இக்னேசியஸ் ராக்கு மேக்மா ஆகி மறுபடியும் மாறும். ஆனா செடிமெண்டரி ராக் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா மேக்மா ஆகி மாறுமா கேட்டா மாறும். ஸோ எல்லாமே சைக்கிள் தான். ஓகேவா? நீங்க ஜஸ்ட் இதை வந்து சும்மா இமேஜின் பண்ணீங்களேன். நான் சொல்றத, இக்னேசியஸ் ராக்னா என்னங்க? ஒரு பாறை, ஒரு கல்லு பாறை இருக்குது. ஓகேங்களா? அடிச்சா உடஞ்சா உள்ள லேயரே தெரியாது. ஓகே, அந்த மாதிரி இருக்குது. அப்படியான ஒரு ஸ்ட்ராங்கான பாறை நீங்க ஒண்ணு பாக்குறீங்க, மலைகளை வந்து பாக்குறீங்க. அது வந்து சிதைவடைஞ்சி செடிமெண்டரி ராக்கா மாறுமா? மாறும். இது கற்பனையிலே ஓகே. அந்த பாறை அதிக அளவு இதுக்கு உட்பட்டு மெட்டாமார்பிக் ராக்கா மாறுமா? அதுவும் மாறும். அப்படிதானே? ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றத்துக்கு பாருங்களேன். அடுத்து செடிமெண்டரி ராக் வாங்க. செடிமெண்டரி ராக் வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்டரி ராக் வந்து இக்னேசியஸ் ராக்கா மாறுமா? மாறும். எப்படி மாறும்? செடிமெண்டரி ராக் வந்து என்னவாகும்? மெல்டிங் ஆகி மேக்மாவாகி இக்னேசியஸ் ராக்கா மாறும். அப்படிதானே? சோ மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி மெட்டாமார்பிக் ராக் வந்து இக்னேசியஸ் மாறுமா? கண்டிப்பா மாறும். அது நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா? அது செடிமெண்டரி மெட்டாமார்பிக்கா மாறுமானா மாறும். அதே மாதிரி மெட்டாமார்பிக் வந்து உங்களுக்கு செடிமெண்டரியா மாறினா மாறும், மெட்டாமார்பிக் வந்து இக்னேசியஸா மாறினா மாறும். எல்லாமே எல்லாமே மாறும். ஓகேங்களா? இந்த சைக்கிளை வந்து புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். எப்படி மாறுது அப்படின்றத அங்க முக்கியம். ஓகேங்களா? இப்ப இக்னேசியஸ் அதாவது மெட்டாமார்பிக் ராக் உருவாகணும் அப்படின்னா அங்க அதிக அளவு அழுத்தம் மற்றும் வெப்பம் தேவை. கரெக்டா? அதே மாதிரி செடிமெண்டரி ராக் உருவாகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து வெதரிங், எரோஷன், டெபாசிஷன் தேவை. அதுக்கான காரணிகள் என்ன? பனி ஆறுகளா இருக்கலாம், நீரா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெப்பம் கூட இருக்கலாம். என்ன சொல்ற? ஓகே, அதே மாதிரி இக்னிசியஸ் ராக் உருவாகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்மா கிறிஸ்டலைசேஷன் ஆகணும். ஓகேங்களா? சோ இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். புரிஞ்சுதா? இந்த டயக்ராமும் அதுதான் இருக்குது. இது என்ன கொஞ்சம் நீட்டா உங்களுக்கு இருக்கும். அவ்வளவுதான். அந்த ராக்கோட லேயரோட தன்மையும் இருக்கும். இது பாருங்க, ரொம்ப அடர்த்தியான மூலக்கூறுகளா இருக்கும். இப்போ இக்னிசியஸ் ராக் வருது. இக்னிசியஸ் ராக் வந்து மேக்மா கூலிங் ஆகிறதுனால இக்னிசியஸ் ராக் உருவாகுது. ஓகேங்களா? அதுல இருந்து வெதரிங் அண்ட் எரோஷன் நடக்கிறதுனால செடிமெண்ட் உருவாகுது. செடிமெண்ட் காம்பாக்ஷன் அண்ட் சிமெண்டேஷன் நடக்கிறதுனால லெத்திஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமெண்டேஷன் என்னங்க? சிமெண்ட் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் ஒன்னா மாத்தம். அப்படிதானே? ஸோ ஜல்லி, மண்ணு எல்லாத்தையும் சேர்த்து அப்புறம் லாஸ்டா பார்க்கும்போது ஒரு காங்கிரீட் மாதிரி இருக்கும். ஏதோ ஒரே பார்ட்டிகிள் மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ சிமெண்டேஷன் நடக்கும், செடிமெண்ட் ராக்கா மாறும். ஆனா உள்ள கட் பண்ணி பார்த்தா லேயரா நமக்கு தெரியும். அதே கான்செப்ட் தான் இது. சிமெண்டேஷன் நடக்கும். அப்புறம் அது அதிகளமான டிஃபார்மேஷன், ஹீட் அண்ட் ப்ரெஷருக்கு உட்பட்டு மெட்டாமார்பிக்கா மாறுது. அது மெல்ட் ஆகி மேக்மாவா மாறுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அங்க கொடுத்த அதே டிராயிங் தான் கொடுத்துருக்கேன். இதே வேணா ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த லேயர் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஏன் அதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா ஸ்கூல் புக்ல உள்ள அந்த போட்டோ ஆக்சுவலா வந்து ஆமா புரிஞ்சுதா? இப்போ நம்ம இதை மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த பாறைகளை வந்து நான் இப்போ வந்து டக்குன்னு முடிச்சிருவேன். இப்போ இதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன்லாம் ரீட் பண்ண உங்களுக்கு புரியும். எக்ஸ்பிளனேஷன்லாம் ஒரு விஷயமாவே இருக்காது. எப்படி புரியும்? ரீட் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? இதுக்கான மீனிங் பார்த்தலாம். பாருங்களேன், நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு பாருங்க. ரீட் பண்ண உங்களுக்கே புரியுதான்னு பாருங்க. நான் எக்ஸ்பிளனேஷன் வந்து இல்ல கம்மியா தான் இருக்கும்.
தீப்பாறைகள் பாருங்க, உருகிய நிலையில் உள்ள மேக்மா கெட்டியாகும் போது உருவாகும் பாறைகள் தீப்பாறைகள். கரெக்டா? உங்களுக்கு என்னமோ வந்து மறக்காது. இதை வந்து முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் சொல்றோம். இது வந்து கடினத்தன்மை கொண்டவை அப்படின்னு சொல்றாங்க. அவன் ரொம்ப உறுதியா இருக்கும். வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே லே பண்ணக்கூடிய கல்லாம் இருக்கு இல்லையா, ஃபவுண்டேஷன்ல போடக்கூடிய கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருமறை பாறைகள் தான். ஓகேங்களா? கலரே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரொம்ப கடினத்தன்மை கொண்டவை, நீர் புகாது, வாய்ப்பே இல்லை, தண்ணி உள்ள புகாது, உயிரின படிமங்கள் இருக்காது. ரொம்ப முக்கியம், உயிரின படிமங்கள் வந்து இதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? எரிமலை செயல்பாடுகளோடு தொடர்புடையவை. ஐ மீன் அதாவது மேக்மா, லாவா கூட கம்பேர் பண்ணக்கூடியது, அது கூட சம்பந்தப்பட்டதான் தீப்பாறைகள். ஓகேங்களா? தீப்பாறைகள் தீயினால உருவானது. ஓகே, சோ இது வந்து ரெண்டு வகையா பிரிச்சிருக்கிறோம். நல்லா ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன், இதை பார்க்கலாம். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது இங்க இல்ல, நம்ம இது சொல்லிட்டோம்ல உங்களுக்கு. இக்னிசியஸ் அப்படின்றது லத்தீன் மொழியில தீ அப்படின்ற மீனிங். ஓகே, சோ ரெண்டு வகையான பாறைகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்னு வந்து வெளிப்புற தீப்பாறைகள், எக்ஸ்ட்ரூசிவ் இக்னேசியஸ் ராக், அப்புறம் ஊடுருவிய தீப்பாறைகள், இன்ட்ரூசிவ் இக்னேசியஸ் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பாறை குழம்பு, அதாவது வெளிப்புறத்துல வந்து நமக்கு லாவா, உட்புறத்துல வந்து மேக்மா. கரெக்ட் தானே? அது எந்த டவுட்டும் இல்லைல்ல, இது தெரியும் இல்லையா? அதாவது உட்புறத்துல இருக்கும்போது மேக்மாவா இருக்கும், வெடிச்சு வெளியே சதறி வெளியே வந்துச்சுன்னா அதை வந்து லாவான்னு சொல்லுவோம். கரெக்ட் தானே? லாவா கேக்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, லாவா. ஓகே, சோ அதாவது வெளியே வந்து அந்த கேக்கோட லாவா, அந்த சாக்லேட்டோட இது வந்து விட்டுருந்தாங்க அப்படின்னா அது வந்து லாவா கேக்கு சொல்லுவாங்க. கரெக்டா? சோ பாறை குழம்பு வந்து வெளியே வந்துருச்சு, புவிக்க மேற்பரப்புல வந்ததுக்கு அப்புறமா குளிர் அடைஞ்சிச்சுன்னா அது வந்து வெளிப்புற தீப்பாறைகள். பாறை குழம்பு புவிப்பரப்புக்கு வர்றதுக்கு முன்னாலேயே கீழேயே அந்த பாறைகள் வந்து பாத்தீங்கன்னா உறைந்து என்ன ஆகும், அந்த மேக்மா வந்து உறைந்து பாறையா மாறிடும். இது வந்து மேக்மாங்க, தீ குழம்பு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இப்படி போயிட்டு இருக்கும் போது சடனா அங்கங்கயா ஊடுருவி சென்று, ஓகேங்களா, சொலிடிஃபை ஆகி பாறையா மாறும். இது ஒண்ணு. இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கேப்ல வந்து வெடிச்சு செதறி இங்க வந்து ஒரு மலை போல ஒரு தோட்டத்தை கிரியேட் பண்ணி பாறையா மாறும், லாவாவா மாறி பாறையா மாறும். இது வந்து ஒண்ணு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புறம் உட்புறம் அப்படின்றது. பாறை குழம்பு புவியினுடைய மேற்பரப்புக்கு வந்தவுடன் குளிர்ந்த பாறைகளாக மாறுகிறது. இது புவி மேலோட்டு பரப்புல உருவாவதுனால என்ன சொல்றோம், வெளிதான் சொல்றோம். ஓகேங்களா? வெளிப்புற பாறைகள் அப்படி சொல்றோம். ஓகேவா? இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம எங்க அதிகமா பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபகற்ப இந்தியாவுடைய வடமேற்கு பகுதிகளில் காணலாம். ஓகேங்களா? இதான் தீபகற்ப இந்தியா. ஓகேங்களா? இந்த பகுதிகளில் அதிகமா நம்ம வந்து காணலாம். ஓகேங்களா? இந்த பகுதியில் அதிகமா காணலாம். இது இப்போ உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும், கருங்கல் வகையை சார்ந்தது. ஓகேங்களா? கருங்கல் சொல்லனே இந்த இடத்துல வந்து கரிசல் மண் அதிகமா இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், பருத்தி விளைச்சலுக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? கருங்கல் அப்படின்றது பசால்ட் ராக், ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? யூபிஎஸ்சி நீங்க எழுதுனா கூட இது வந்து முக்கியமானது, டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், யூபிஎஸ்சியா இருக்கட்டும், முக்கியமானது. ஓகேங்களா? பசால்ட் ராக். ஓகே, அடுத்த பாருங்க, ஊடுருவிய தீப்பாறைகள். பாறை குழம்பு புவிப்பரப்பு கீழே பாறை விரிசல்களாலும் பாறைகளுக்கு ஊடுருவி சேர்ந்து விரிவடைவது. ஒரு பெரிய கான்செப்டுங்க. ஆக்சுவலா அதை வந்து நான் ஜஸ்ட் சிம்பிளா மட்டும் சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஏன்னா இதுல நிறைய பேர்கள் இருக்கும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஊடுருவி போகும் உள்ளுக்குள்ள. ஓகேங்களா? சோ அதுக்கே நிறைய பேர்கள்லாம் இருக்குது. நமக்கு அவ்வளவு தேவையே கிடையாது, சத்தியமா தேவை கிடையாது. ஓகேங்களா? சோ குரூப் 1 லெவல்ல வந்து சில டைம் இதான் கேட்டது இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? அப்படி கேட்டதானா ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் வந்து அதை வந்து கிளியரா டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஓகே, இங்க நம்ம வந்து அதுக்குள்ள போக வேணாம். ஏன்னா அது ஒரு பெரிய கான்செப்ட். ஆக்சுவலா பாறை குழம்பு புவிப்பரப்பிற்கு கீழே பாறை விரிசல்களிலும் பாறைகளிலும் ஊடுருவி செல்லும். ஓகேங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. இப்படி இருக்குது. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மேக்மா குழம்பு இருக்கு வச்சுக்கீங்களேன், மேக்மா. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அப்படி வெடிச்சு செதறி அப்படி வெளியே வந்து ஒரு மலை இது வந்து லாவாவா மாறுது. ஓகேங்களா? இது வந்து லாவாவா மாறுது. ஸோ லாவா குழம்பு இப்படி வடிஞ்சு இந்த இடம் ஃபுல்லாவே வந்து இதா மாறி அப்புறம் அது கூல் ஆகி, ஓகேங்களா, ஹீட் ஆகுது. கூல் ஆகிட்டா என்ன ஆகும், அதுக்கப்புறமா அவ்வளவுதான், இது வந்து ஒரு ராக்கா மாறுது. இது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புற தீப்பாறைகள் வெளிப்புற. இது வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் லாவா இங்க எங்கேயாவது ஊடுருவி போகும். வெளியே ஸ்ட்ரெயிட்டா வந்து வெளியே வந்து பிரச்சனை இல்லை. இது எங்கேயோ சைட்ல வந்து இந்த மாதிரி போகுது, இந்த மேக்மா வந்து போயிட்டு இதெல்லாம் வெளியே வர முடியல, இங்க எங்கேயோ லாக் ஆகி ஸோ அப்படியே இங்க வந்து சொலிடிஃபை ஆயிருது. ஓகேங்களா? அந்த மேக்மா வந்து இங்கேயே சொலிடிஃபை ஆகி
ராக்கா மாறிடுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உட்புற தீப்பாறைகள். ஸோ ஓகேங்களா, அங்கேயே உருவாகிரும். சில இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆழத்துல வந்து இந்த பாறை கல்குவாரிலாம் இருக்கும் பாத்துருக்கீங்களா? ஸோ அதுக்கு காரணம் வந்து இதுதான். ஓகே, இதுவும் ஒரு காரணம். சில டைம் இங்க மாதிரி கொஞ்சம் கூட இப்படி கூட வரலாம், எப்படியெல்லாம் நடக்கலாம், இது இன்னும் ஆழமா கூட போகலாம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நிறைய டைப்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாதிரியான இதை வந்து உருவாக்கி கொடுக்கும். இதுக்கு நிறைய பேர்கள் கூட நமக்கு வந்து ஆக்சுவலா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சில்லுன்னு சொல்லுவாங்க, லாக்கோலித்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு இடத்துலயும் டைக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதை பொறுத்து. ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரைட்டா போறது வந்து டைக்கு, இப்படி வந்து கிராஸா இந்த இடத்துல வந்து சொலிடிஃபை ஆகி ஒரு லேயர் மாதிரி இருந்தா அதை வந்து சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது சம்டைம் இப்படி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் பாத்தீங்களா, இந்த மாதிரி இப்போ மேக்மா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா லாக்கோலித்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்படி கீழவே இப்படி இதாகிறத செனோலித்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த பேர்கள்லாம் நமக்கு வந்து தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்து இதை மட்டும் பாத்துக்கோங்க. புரிஞ்சாப்போ வந்து வெளிப்புற தீப்பாறைகள் என்ன, உட்புற தீப்பாறைகள் என்ன, இப்போ உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அப்போ உட்புற தீப்பாறைகள் இன்னொரு சொல்றேன். பாறை குழம்பு புவிப்பரப்புக்கு கீழே பாறை விரிசல்களிலும், இங்க எங்கேயாவது கேப் இருக்கும், பாறை விரிசல்கள், அந்த கேப்ல வந்து இந்த இது ஊடுருவி சென்று அங்க உறைந்து போகிறதுனால உருவாகிறது. ஓகேங்களா, அப்படி ஊடுருவி சென்று இந்த இடத்துல ஊடுருவி சென்று இங்க வந்து உறைந்து போகுது, இங்க ஊடுருவி போகுது, ஆனா இந்த இடத்துல உறைந்து போகுது. இப்ப இது இப்படி ஊடுருவி வருது, இங்கேயே உறைந்து ஸ்டாப் ஆயிட்டுனா இதுவும் பாறையா மாறும். கரெக்டா? ஓகே, இது நம்ம சின்ன குச்சி போலையோ சின்ன இது மாதிரி நீங்க பாக்காதீங்க. ஓகேங்களா, பூமிக்குள்ள ஒரு பெரிய ஏரியால நடக்கிற விஷயமா வந்து பாருங்க. ஓகேங்களா, நான் இது வந்து இது போட்டா இந்த அளவு ஒரு குச்சி போலதான் இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. நான் நீங்க கம்பேர் பண்ணுங்களேன், இதுதான் மொத்த பூமி அப்படின்னா இது வந்து எவ்வளவு பெருசு. ஓகே, அந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபைன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குளிர்றதுனால பேர் இலைகளாக உருவாக்கப்படும். இது வந்து அடியாள பாறைகள், பாதாள பாறைகள், இடையாள பாறைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் வந்து அடியாளம். ஓகே, ஸோ சரி, அடியாளம் சொல்றது இது. பாதாள பாறைகள் வந்து இது ஜெனோலித்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை வந்து இடையாள பாறைகள் சொல்லுவாங்க. ஸோ இது ஒவ்வொரு ஆழத்தை பொறுத்து மாறுபடும். பாதாளத்துல இருக்கா, இடையில இருக்கா, அடியில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, வேற ஒண்ணும் இல்லை. சோ புவியினுடைய அதிக ஆழத்துல உறைந்து உருவாகக்கூடிய பாறைகள், இதுக்கு மேல பாறை உருவாக சான்ஸே இல்லை அப்படின்ற ஒரு டீப்பா உருவாகிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அடியாள பாறைகள். ஓகேங்களா, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பாறைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரானைட். ஓகேங்களா, சோ இந்த அடியாள பாறைகள்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இதுல 3 டைப்பா இருக்கு இல்லையா, அதை எழுதிக்கலாமா? அடியாளம், இடையாளம், அப்புறம் வந்து பாதாளம். ஸோ அடியாள பாறைகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமா என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரானைட். முக்கியமா கிரானைட் நமக்கு வந்து இங்கதான் காணப்படும். ஓகேங்களா, இது வந்து எப்படி பசால்ட் ராக்கோ அதே மாதிரி வந்து கிரானைட். ஓகேங்களா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டொலிரைட் அப்படின்றது இடையாள பாறைக்கு வந்து எக்ஸாம்பிள். இடையாளத்துல வந்து பாத்தீங்கன்னா டொலிரைட் அப்படியான பாறைகள் வந்து நமக்கு காணப்படும். ஓகே, பாதாளத்துல வந்து நமக்கு பெருசா எதுவும் சொல்லலாம், அப்படி விட்டுறலாம். ஓகேங்களா, ஸோ இது இப்போ வந்து இது வந்து எரிமலை கூட சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அப்ப எரிமலையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு கான்செப்ட் முக்கியமான சொல்றேன். இத்தாலியில மவுண்ட் வெசுவியஸ் இருக்கு. ஓகேங்களா, அந்த மவுண்ட் வெசுவியஸ்ல வந்து மவுண்ட் ஸ்டம்போலி, மவுண்ட் எட்னா, ஓகே, ஹவாய், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெசுவியஸ், ஸ்டம்போலி, எட்னா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் சரி செயல்படக்கூடிய முக்கியமான எரிமலைகள். ஓகேவா, வெசுவியஸ், மவுண்ட் ஸ்ட்ரம்போலி ரொம்ப முக்கியமானது. ஸ்ட்ரம்போலியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லைட் ஹவுஸ் ஆஃப் த மெடிட்டரேனியன் சீயா, இல்ல லைட் ஹவுஸ் ஆஃப் த இத்தாலி ஏதோ சொல்லுவாங்க. ஓகேங்களா, எக்ஸாக்டா மறந்துட்டு செக் பண்ணி பார்த்து சொல்றேன். ஸ்ட்ரம்போலி அண்ட் மவுண்ட் எட்னா. எட்னா ரொம்ப முக்கியமான செயல்படக்கூடியது. ஓகேவா, எல்லாமே மவுண்ட். எம்டினா என்னது, மவுண்ட். அப்புறம் ஹவாய் தீவுகள், இது எல்லாமே ஹவாய் தீவுகள். ஹவாய் தீவுகள் முக்கியமான எக்ஸாம்பிளுங்க. ஹவாய் தீவுகள்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு பாருங்க, நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. ஓகேங்களா, ஹவாய் தீவு வந்து பாத்தீங்கன்னா ஹவாய் தீவு எங்க இருக்கு, யூஎஸ் உடைய ஒரு ஸ்டேட். ஓகேவா, ஹவாய் தீவோட ஃபார்மேஷன் கதையை நீங்க கேட்டீங்கன்னா உங்களால இப்போ நான் சொல்ற அந்த கதையெல்லாம் கற்பனையில இருக்கும்ல, இப்படி உருவாயிச்சா, இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இந்த பாறைகளை பற்றி இருந்த கற்பனை எல்லாமே உடஞ்சிரும்.
ஸோ ஆக்சுவலா வந்து ஹவாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இந்த பாறைகள் இந்த மாதிரி உருவாகி பாறைகள் ஃபார்ம் ஆகி அது வெளியே தெரியக்கூடிய கொஞ்சம் ஏரியா தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த தீவு. ஓகே, உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதிரி பாறைகள் உருவாகி அது வந்து கடலுக்குள்ள கொஞ்சம் இடமா நமக்கு வந்து வெளியே தெரியுது. அதான் நமக்கு வந்து இந்த ஹவாய் அப்படின்றது. சில இடத்துல தெரியும், சில இடத்துல தெரியாது, சில இடத்துல அதிகமா தெரியும். அப்படி அதிகமா தெரியறது தான் இந்த ஹவாய் அப்படின்றது. ஓகேங்களா? இங்கேயே அந்த ஆக்டிவ் வல்கோனா செயல்படுறதுனால தான் எக்ஸாக்டா இந்த நிகழ்வுகள் தான் அங்க நடந்திருக்கும். நம்ம இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, இந்த பாறை இந்த இக்னிசியஸ் ராக் எப்படி உருவாகும் சொல்லிட்டு இந்த நிகழ்வு நடந்துதான் அது வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, சோ அப்ப இதான் வந்து பாத்தீங்கன்னா தீப்பாறைகள் முடிஞ்சுச்சு. தீப்பாறைகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஊடுருவிய தீப்பாறைகள், வெளிப்புற தீப்பாறைகள் 2 இருக்குது. எல்லாமே கிளியரா பார்த்து முடியுது. அடுத்தது படிவு பாறைகளே வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்குது. கரிம படிவு பாறைகள், அப்புறம் கனிம அல்லது சோ ஃபர்ஸ்ட் வந்து கரிம அல்லது கனிம ஞாபகம் வச்சுக்கோங்க. கனிமையில கூட வந்து ரசாயன பௌதிக சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்போ கரிம படிவு பாறைகள், கனிம படிவு பாறைகள் அப்படின்னு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறமா கனிம கூட ரசாயன அப்போ கரிம ஆர்கானிக் இன்ஆர்கானிக். ஓகேங்களா? சோ 2 நமக்கு இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் படிவு பாறைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். படிவு பாறைகள் அப்படின்றது செடிமெண்ட்ரி அப்படின்ற செடிமெண்டம் அப்படின்றது லத்தீன் சொல்ல இருந்து உருவாக்கப்பட்டது. அதோடைய பேர் என்ன, மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா படிய வைத்தல் அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா? படிவு பாறைகள் அரிப்பு காரணிகளால அரிக்கப்பட்டு காற்று, நீர், பனியாறைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிய வைக்கப்பட்ட படிவுகள் தான் இந்த படிவு பாறைகள் அப்படின்னு சொல்றோம். சோ நீண்ட காலமாக அதிக அளவு வெப்பம் ஒன்ஸ் வந்து படிய வைக்கப்பட்டாச்சு, அதுக்கப்புறமா அதுல வந்து செடிமெண்டேஷன் நடக்கணும், லித்திபிகேஷன் நடக்கணும். ஓகேங்களா? சோ அப்படி மாறணும். சோ படிய வைக்கப்பட்ட இப்ப வந்து காற்று, நீர், பனியாறுகளால படிக்க வைக்கப்பட்டாச்சு. இந்த படிவுகளை அதிக வெப்பம் அழுத்தத்தின் காரணமாக ஈறுகிறதுனால இது உருவாகிறது. இது அதிக அளவு அதிக அளவு அழுத்தம் மற்றும் வெப்பத்திற்கு உட்படும் போது என்னவா மாறும், அது வந்து மெட்டாமார்பிக்கா மாறும், உருமாறிய பாறைகளா மாறும். ஓகேங்களா? சோ படிவு பாறைகளோட பண்புகள் பாத்தீங்கன்னா பல அடுக்குகளா இருக்கும், லேயரா இருக்கும். செடிமெண்ட் ராக் பாத்துருக்கீங்களா? எங்க ஊர்ல அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி சைட் போகும்போதெல்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த சிங்கம் 1 அந்த மூவி பார்த்துருக்கீங்களா? சிங்கம் 1 தானே பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாரு. ஆமா, அந்த படத்துல ஒரு சீன் வராங்க, அதுல நீங்க வந்து படிவு பாறைகள் பார்க்கலாம். வேற எதோ எக்ஸாம்பிள் சொல்றது கரெக்டா தெரியல. ஓகேங்களா? சோ ஒரு ரோட 2 மலையை கொண்டு ரோடு போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிவு பாறைகள் தான். ஓகே ஓகே, இந்த படிவு பாறைகள்ல வந்து என்ன இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல அதிக அளவு நமக்கு வந்து என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா இயற்கை வளங்கள் கிடைக்கும், நிலக்கரி கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எண்ணெய் கிடைக்கும், எண்ணெய் வளங்கள், இயற்கை வாயு, நேச்சுரல் கேஸ், இயற்கை வாயு, இப்படி எல்லாமே நமக்கு அதிக அளவுல நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த படிவு பாறைகளுடைய பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாறைகள் வந்து பல அடுக்குகளை உடையது. ஓகே, பல அடுக்குகளால் ஆனது. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். பல அடுக்குகளால் ஆனது. ஓகேங்களா? அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிகங்கள் அற்ற பாறைகள், படிகங்களா இருக்காது. ஓகேங்களா? இப்ப இங்கிலீஷ்லாம் படிக பாறைகள் இது அப்படி இருக்காது. உயர்ந்த படிவங்கள் அதிகமாக ரொம்ப முக்கியமானது. அப்ப இதெல்லாம் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், உயிரின படிமங்கள். உயிரின படிமங்கள் வந்து இதுல வந்து என்ன இருக்கும், அதிகமா காணப்படும். என்ன சார் உயிரின படிவங்கள், ஃபாசில்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈஸியா அரிப்புக்கு உள்ளாயிரும், அப்படிதான், ஈஸியா அரிச்சிட்டு போயிடும். ஸோ உலகில பழமையான ஒரு பாறை வந்து எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா கிரீன்லாந்துல கண்டுபிடிச்சாங்க. பழமையான படிவு பாறை, பழமையான படிவு பாறை கிரீன்லாந்து கண்டுபிடிச்சாங்க. அதோட வயதை வந்து டெஸ்ட் பண்ணும்போது நீங்க சும்மா கெஸ் பண்ணி பாருங்களேன் எத்தனை வருஷம் இருந்தோம்னு சொல்லிட்டு. 3.9 பில்லியன் ஆண்டுகளாமா. 3.9 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பாறை உருவாயிருக்குன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இக்னிசியஸ் உருவாகி அது செடிமெண்ட் ஆகி இப்படி மாறி இருக்கும். ஓகே ஃபைன். இப்படிதான் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணி டீப்பா போகணும். ஓகேங்களா? இப்ப தமிழ்லயே நம்ம சொல்லுவோம், தமிழ்ல இலக்கணமே நமக்கு வந்து தொல்காப்பியர், அதுக்கு முன்னாடி வந்து அகத்தியர் சொல்றாங்க, கிடைக்கல. ஓகே, தொல்காப்பியமே நமக்கு வந்து கிமு 300க்கு முன்னால உள்ளதுன்னா ஒரு இலக்கணமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே அப்போ வந்துச்சுன்னா அப்ப அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி தமிழ் மொழி வந்திருக்கும் அப்படின்றதுதான். ஓகே, சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னன்னா படிவு பாறைகள். படிவு பாறைகள் வகைகள் வந்து பாத்தீங்கன்னா கரிம படிவு பாறைகள், கனிம படிவு பாறைகள் இருக்குது. அப்படின்னா ஆர்கானிக், அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா
தாவரங்கள், விலங்குகள் இதெல்லாம் சிதைக்கப்பட்டு அதான் மிக்ஸ் ஆகி உருவாகிறதா வந்து பாத்தீங்கன்னா கரிம படிவு பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கரிம படிவு பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா முக்கியமா லைம் ஸ்டோன்ஸ் நமக்கு வந்து அதிகமா காணப்படும். லைம் ஸ்டோன்ஸ் என்னது? சுண்ணாம்பு கல். ஓகேங்களா? வேற வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்ல என்னங்க? பட்டுக்கல்னு சொல்லுவாங்க. நம்ம பவுடர் யூஸ் பண்றோம் இல்லையா? அதுல எடுத்து பாருங்க. பவுடர்னு போட்டுக்க மாட்டாங்க. கீழே குட்டி டாக்னு போட்டிருப்பாங்க. ஓகே, பாறை துகள்கள் தான். ஓகேவா? டாக். அப்புறம் டோலமைட், சாக், டோலமைட் இது எல்லாமே நமக்கு இதெல்லாம் கிடைக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஷேல், மணல், என்ன சொல்லுவாங்க, மாக்கல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சாண்ட்ஸ்டோன் இது எல்லாமே நமக்கு தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாறைகள் தாவரங்களும் வந்து பாத்தீங்கன்னா தாவரங்களும் சிதைக்கப்பட்ட பொருள்களும் படிந்து உருவாகிறது இந்த கரிம படிவு பாறைகள். அவ்வளவுதான், இது டைப். இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தீப்பாறையா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா படிவு பாறையா இருக்கட்டும், அது உருமாறும்ல, ஜஸ்ட் அது வந்து அதுல இருந்து எரோடாய் ஸ்ட்ரெயிட்டா வரும் இல்லையா, அப்படி உருவாகிறது பாத்தீங்கன்னா இந்த இது. ஓகேங்களா? அவ்வளவுதான், அது மட்டும் நீங்க வித்தியாசம். இது வந்து உயிரினம், தாவரங்கள் எல்லாமே சிதைந்து படிந்து மிக்ஸ் ஆகி உள்ள இருக்கும். இதுல வந்து அந்த மாதிரி எந்த மிக்சிங்கும் இருக்காது. இதுல வந்து வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே அந்த அதாவது எக்ஸாக்டா இது வந்து பௌதிக படிவு பாறைகள் அப்படின்றத பார்க்கும்போது எக்ஸாக்டா ஸ்ட்ரெயிட்டாவே இக்னியசிஸ்ல இருந்தோ இல்ல மெட்டாமார்பிக்ல இருந்தோ அப்படியே வந்து சிதைவடைந்து அதுல எதுவும் மிக்ஸ் ஆகாம அது அப்படியே வந்து ஸ்டட்டிஃபைட் ஆனா எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அது எப்படி சொலிடிஃபையோ இதுக்கு வந்து ஸ்டட்டிஃபைட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கோங்க. சொலிடிஃபைனா திடமா மாறுறது, கூலிங் ஆவி திடமா மாறுது, மேக்மா அப்படி மாறுது. இது வந்து ஸ்டாட்டிஃபைடா மாறுது. ஓகேங்களா? லேயரா ஃபார்ம் ஆகுறது. ஓகே, ஃபார்ம் ஆகும்போது என்ன இருக்குமோ அப்படிதான் அது உருவாகிறது. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது உருமாறிய பாறைகள். அதிக வெப்பம் அழுத்தம் காரணமாக தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் மாற்றமடைந்து உருமாறிய பாறைகள் உருவாகின்றன. இவை பெரும்பாலும் படிகத்தன்மை கொண்டவை. ஏற்கனவே சொன்னேன், படிவு பாறைகள் படிகத்தன்மை கொண்டவை அல்ல. முக்கியமானது இதுதான் நமக்கு வந்து எங்க கேட்பாங்க? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேங்களா? இதுதான் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்டு வைப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த உருமாறிய பாறைகள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ல உருவாகும். ஒன்று வந்து வெப்ப உருமாற்றம், இன்னொன்று இயக்க உருமாற்றம். ஓகேங்களா? ரெண்டு டைப். ஒன்று வந்து வெப்ப உருமாற்றம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இயக்க உருமாற்றம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த படிவு உருமாறிய பாறைகள் வந்து உருவாக காரணம் என்ன? அதிக வெப்பம் அல்லது அதிக அழுத்தம் காரணமா நமக்கு வந்து உருவாகிறது. கரெக்டா? அதிக வெப்பம் மற்றும் அதிகம் அழுத்தம் காரணமாக உருவாகிறது தான் இது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுக்கான இது சொல்றேன் ஆல்ரெடி, மெட்டா மார்பா அப்படின்ற கான்செப்ட் சொல்லிட்டேன் இல்லையா? மெட்டா மார்பா அப்படின்றது. ஓகே, சோ மெட்டான்றது மாற்றம், மார்பான்றது வடிவம். ஓகேங்களா? அதாவது மாற்றப்பட்ட வடிவம் அப்படின்றது தான். ஓகே, இப்போ வந்து வெப்ப உருமாற்றம், இயக்க உருமாற்றம் என்ன? வெப்ப உருமாற்றம் வந்து பாறைகள்ல ஊடுருவி செல்லும் போது அந்த பாறை குழம்புடைய வெப்பம் அங்குள்ள பாறைகளை என்ன செய்யும்? உருமாற்றம் செய்யறோம். இதான் வந்து வெப்பத்தினால உருமாற்றம். புரியுதா? பாறை குழம்பு வந்து இப்ப ஊடுருவி செல்லுது, அங்க உள்ள பாறைகளை வந்து ஒரு சேஞ்ச் பண்ணி விடுது இல்லையா? ஓகேங்களா? அது சொல்லிட்டு ஓகே, அந்த வெப்பத்தினால அங்க இருக்கக்கூடிய பாறைகள் வந்து வேற மாதிரி மாறுது இல்லையா? இது வந்து வெப்பத்தினால உருமாற்றம். இயக்கத்தினால உருமாற்றம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது வந்து அந்த பாறை குழம்பு ஊடுருவி சொல்லும் போது அதோடைய அழுத்தம் காரணமாக ஒரு சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஒரு புஷ் நடக்கும் இல்லையா? ஓகேங்களா? ஹீட்லயும் சம்திங் ஒரு சேஞ்ச் ஆகும் அப்படிதானே? அதே மாதிரி நீங்க அழுத்தம் போதும், ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கும் போதும் ஒரு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அந்த பாறை குழம்பு ஊடுருவி போகுது, இதோடைய ஹீட்னால இங்க கூட பாறைகள்ல ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அதே மாதிரி இவ்வளவு இது ஊடுருவி போகும்போது இங்க ஒரு அழுத்தம் நடக்கும் அப்படிதானே? அந்த அழுத்தத்திலேயே ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படிதானே? அதான் வந்து அப்படி நடந்ததுன்னா இயக்க உருமாற்றம், அதோடைய இயக்கத்தினால உருமாற்றம் அடைந்தது. இது அதோடைய வெப்பத்தினால. எதோடைய இயக்கம், எதோடைய வெப்பம்? அந்த ஊடுருவி செல்லக்கூடிய தீ பிளம்பு இல்ல தீ குழம்புடைய வெப்பத்தினால உருமாற்றம் அடைந்தா வெப்ப உருமாற்ற பாறைகள். அப்படி இல்ல அதோடைய இயக்கத்தினால அந்த அழுத்தத்தினால நமக்கு வந்து உருமாற்றம் அடைஞ்சுச்சுன்னா அது வந்து இயக்க உருமாற்ற பாறைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
புரிஞ்சுதா? இதுல இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அடுத்த தெளிவா கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒயிட் மார்பிள்ஸ் நமக்கு இதுல இருந்து கிடைக்குது. இந்த உருமாறிய பாறைகள்ல இருந்து இந்த ஒயிட் மார்பிள்ஸ் நமக்கு வந்து தாஜ்மஹாலே கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஒரு டயராம், இந்த டேபிள் பாருங்க, இதுல உங்களுக்கு எல்லாமே கிளியரா இருக்கும். ஓகே, தீப்பாறைகள், படிவு பாறைகள், உருவான பாறைகள், இது என்னெல்லாம் கிடைக்குது? கிரானைட், பசால்ட். ஓகேங்களா? பசால்ட் ராக் நம்ம எங்க இருந்து கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே, நமக்கு வந்து அதிகமா பசால்ட் ராக். ஸோ பசால்ட் ராக்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சாலைகள் அமைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்றோம். கட்டிடம் கட்ட வந்து கிரானைட் யூஸ் பண்ணுவோம். தீப்பாறைகள் அப்படின்னால உங்களுக்கு வந்து கிரானைட் அண்ட் பசால்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகேங்களா? கிரானைட் அண்ட் பசால்ட் ராக் ரொம்ப முக்கியமானது. படிவு பாறைகள்ல ஜிப்சம், சுண்ணாம்புக்கல் இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. ஜிப்சம், சுண்ணாம்புக்கல் இதெல்லாம் கிடைக்குது. உருமாறிய பாறைகள் வந்து பாத்தீங்கன்னா பளிங்கு கற்கள், ஓகே, வைரம். வைரம் எல்லாம் உருமாறிய பாறைகள். ஓகேங்களா? வைரம் எல்லாம் உருமாறிய பாறைகள் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. ஃபைன். ஓகே, தீப்பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள். தீப்பாறைகள் என்னெல்லாம் கிடைக்குது? கிரானைட் அண்ட் பசால்ட். ஜிபி தீப்பாறைகள் என்னது? ஜிபி. கிரானைட் அண்ட் பசால்ட். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜேஎல். ஓகே, ஜிப்சம் அண்ட் லைம்ஸ்டோன். ஓகேங்களா? இது வைரம் மற்றும் பளிங்குகள். ஓகே, இதுல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க சொன்னோம் இல்லையா, இந்த இயக்க உருமாற்றம். இந்த இயக்க உருமாற்றத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இயக்க உருமாற்றத்தினால இந்த இக்னிசியஸ் ராக்ல ஒரு டைப் என்னது நமக்கு வந்து கிரானைட். அப்படிதானே? ஒரு தீப்பாறை வந்து என்னவா உருமாறுது? உருமாறிய பாறையா உருவாகுது. ஓகேங்களா? இது தீப்பாறை. இங்க என்ன தீப்பாறை, என்ன உருமாறிய பாறை மாறுதுன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரானைட் பாறை வந்து, தீப்பாறையில வந்து கிரானைட் தானே, கிரானைட் வந்து தீப்பாறையா, இது வந்து என்னவா மாறுது பாருங்க, நீஸ் அல்லது நைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீஸ் பாறையா வந்து உருவாகும். கிரானைட் வந்து என்னவா மாறும்? நீசா வந்து உருமாறும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வெப்ப உருமாற்றத்துல வந்து பாருங்க என்ன நடக்கும்னா, பசால்ட். இங்க வந்து தீப்பாறை வந்து பாத்தீங்கன்னா பசால்ட், பசால்ட் ராக். பசால்ட்ல எழுதிரவா? பசால்ட் கருங்கல் பாறை. இந்த கருங்கல் பாறை வந்து என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லேட் ராக்கா மாறும். ஸ்லேட் ராக் அதாவது பாறை, பலகை பாறை. இது உருமாற்றத்தினால. ஓகேங்களா? இது வந்து வெப்ப உருமாற்றத்தினால, இது வந்து இயக்க உருமாற்றத்தினால. ஓகேங்களா? இது வந்து வெப்ப உருமாற்றத்தினால. ஓகே, சோ வெப்ப உருமாற்றத்தினால பசால்ட்டா இருக்கக்கூடிய தீப்பாறை ஸ்லேட் ராக்கா வந்து மாறும். இயக்க உருமாற்றத்தினால கிரானைட் இருக்கக்கூடிய தீப்பாறை நீசா வந்து மாறும். ஓகே, இதே மாதிரி உருமாறிய பாறை தானே. இப்ப இங்க வாங்க, இதே இது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோன் இருக்கு இல்லையா, சாண்ட்ஸ்டோன் வந்து குவாட்ஸா மாறும். ஓகேங்களா? அதாவது அங்க வந்து என்னன்னா படிவு பாறை டு உருமாறிய பாறை, உருமாறிய பாறை. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மணல் பாறை, அதாவது சாண்ட்ஸ்டோன் சொல்லுவோம். சாண்ட்ஸ்டோன்ல இருந்து என்னவா மாறும்னா குவாட்ஸா மாறும். ஓகேங்களா? குவாட்ஸா மாறும். இதை நான் மட்டும் நான் வச்சுக்கோங்க. கிளியரா? சோ பாறை முடிஞ்சா? பாறை முடிஞ்சு. இவ்வளவுதாங்க. இப்போ இந்த ஒரு டயராம் வந்து, இந்த ஒரு டேபிள் காலம் முக்கியமானது. அதே மாதிரி இந்த ஒரு டயராம் முக்கியமான, நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே முக்கியமானதான். அதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படிதான் வந்து பாறை வந்து உருவாகுது. பாறை சுழற்சியும் நம்ம சேர்த்தே பார்த்துட்டோம். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா மண் பார்க்க போறோம். இப்பதான் மண்ணுக்குள்ள வரும். மண்ணை இப்போ வந்து ஈஸியா முடிச்சிடலாம். எந்தெந்த பகுதியில எப்படி எப்படியான பாறைகள் இருக்கிற பொறுத்தே அதுல இருந்து என்ன மண் உருவாகும்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, சோ மண் என்பது கனிமங்களின் கூட்டுப்பொருட்கள். மண் என்பது கனிமங்களின் கூட்டுப்பொருட்கள். சோ பாறை என்பது என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா, அதே தான். மண்ணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கனிமங்களின் கூட்டுப்பொருட்கள். ஓகேங்களா? சோ அப்படியே கூட்ட பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா தாவரங்கள், மக்கிய தாவரங்கள், மக்கிய விலங்கினங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா காற்று மற்றும் நீர் ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஓகேங்களா? மக்கிய தாவரங்கள், மக்கிய விலங்கினங்கள், காற்று மற்றும் நீர் இவற்றை எல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பூமியினுடைய மேற்பரப்புல வந்து காணப்படக்கூடிய ஒரு அடுக்கு அப்படின்னா, அதாவது அல்ட்ரா அதாவது ஒரு பூமி லித்தோஸ்பியருடைய, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரஸ்ட், பூமியுடைய அந்த கிரஸ்ட் லித்தோஸ்பியர் மேல் அடுக்கு, ஃபைனல் லேயர் மாதிரி இருக்கிறதா இந்த மண். கரெக்டா? அடுத்தது பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாறைகள் வந்து வானிலை சிதைவு மற்றும் அரித்தல் செயல்முறைகளுக்கு உட்பட்டு நமக்கு வந்து எது ஃபார்ம் ஆகுது? இந்த மண்ணானது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சோ அப்ப மண் அப்படின்றது கனிமங்களுடைய கூட்டு பொருட்கள், மக்கிய தாவரங்கள், விலங்கின பொருட்கள். ஓகே,
ஸோ மற்றும் வந்து காற்று, நீர் எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் இந்த மண் அப்படின்றது. இந்த மண் எப்படி இந்த மண் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு மேல காணப்படக்கூடிய ஒரு லேயர். மண் துகள்கள், களிமண், மணல், மண்படிவு இப்படி வந்து பாத்தீங்கன்னா பல பிரிவுகளாக பிரிச்சுக்கலாம். இதை மண் துகள்களா பிரிச்சுக்கலாம், களிமண்ணா பிரிச்சுக்கலாம், மணலா பிரிச்சுக்கலாம். மணலை வந்து பாத்தீங்கன்னா மண் மண்டி படிவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிரிச்சுக்கலாம். பல்வேறு கால சூழ்நிலைகள்ல பாறைகள் சிதைவடைவதால மண் உருவாகுது. ஓகேவா. சில மண் வகைகள் வந்து பாத்தீங்கன்னா தேயுறுதல் காரணிகளாலையும் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்டும் மண் உருவாகுது. ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆற்று மண் எல்லாம் வந்து அப்படிதான் நமக்கு வந்து. சோ மண் அப்படின்றது நிறைய கனிம, வாயு, திரவ பொருட்கள் மற்றும் உயிரினங்கள் கலந்த கலவை. அப்படிதானே. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே நம்ம தான் பார்த்தோம். இது வந்து பூமியுடைய தோல் போல காணப்படுகிறது. மண் வந்து பாத்தீங்கன்னா பூமியின் தோல். ஓகேங்களா. சோ பூமியினுடைய தோல் போல இது நமக்கு வந்து காணப்படுது. அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ இது வந்து இந்த மண் வந்து உயிரினங்கள் வாழ்றதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் ஆகுது. ஓகேங்களா. மண்ணில் உள்ள கனிமங்கள் வந்து பாத்தீங்கன்னா மண்ணை உருவாக்கும் ஒரு அடிப்படை காரணிகள். சோ இந்த மண் உருவாவதால சோ இந்த புவி மேற்பரப்புல மண் அப்படின்றது நீங்க மேல பாக்குறது இல்லை. நீங்க தோன்றுதான் எவ்வளவு தூரத்துக்கு போகுது பாருங்க. மண் திக்கா இருக்குது. ஓகேங்களா. அதான். சோ இன்னொன்னு உள்ள போக போக அந்த பாறைகள் வந்து செடிமெண்ட் ராக்கா மாட்டே இருக்கும். அப்படிதானே. உள்ள என்ன கொஞ்சம் ஹீட்டு அழுத்தம்லாம் அதிகமாகறதுனால மாறி இருக்கும். இந்த ஊர்ல சுக்காம் பாறைன்னு சொல்லுவாங்க. தொண்டு அது கீழே போனீங்கன்னா அந்த பாறை எதுவும் சாகாது. அப்புறம் பாத்தீங்கன்னா கருங்கல் பாறை இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் உள்ளுக்குள் நடக்கூடிய நிகழ்வுகள் தான். சோ ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5ஆம் தேதி வந்து உலக மண் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலக மண் நாள் இப்போ டிசம்பர் 5ஆம் தேதி மண் நாளாக நம்ம வந்து கொண்டாடுறோம். ஓகேங்களா. சோ மண்ணின் வகைகள் 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை, ஓகேங்களா, 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட. இப்ப இதுல இன்னொரு கொஸ்டின் பாருங்க, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1953. ஓகேங்களா. அப்போ 1953 தொடங்கப்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் காணப்படக்கூடிய மண் வகைகளை 8 பிரிவுகளாக வகைப்படுத்தி இருக்குது. ஓகேங்களா. என்னென்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 வண்டல் மண், செம்மண், காடு மற்றும் மலைமண். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உப்பு அல்லது காரமண், கரிசல் மண், சரளை மண், வறண்ட பாலைமண். ஓகே. வறண்ட பாலைமண், களிமண் அல்லது சதுப்பு நில மண், களிமண் அல்லது சதுப்பு நில மண். ஓகேங்களா. இப்ப நம்ம வந்து ஒவ்வொன்றா பாத்துடலாம். இந்த 8 வகையான மண் வகைகள் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா. வண்டல் மண். வண்டல் மண் வந்து எப்படி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும் பொழுது ஒரு ஆறு ஃபார்ம் ஆகுது. மலையில இருந்து ஒரு ஆறு ஃபார்ம் ஆகுது. இங்க ரொம்ப ஸ்பீடா இருக்கும், ஸ்பீடு கம்மியாகும். இங்க வந்து ஸ்பீடே இருக்காது. இங்க இருந்து அவ்வளவு மண்ணையும் அவ்வளவு பாறையையும் அரிச்சிட்டு வருது. வந்து இதோடைய வேகம் குறையும் போது இந்த இடத்துல வந்து படிய வைக்கப்படுது. அடுத்த இந்த மண்ணெல்லாம் அப்படி செப்டிக் ஆயிரும், தண்ணி மட்டும் அப்படி போயிடும். இங்க வந்து மண்ணும் சேர்ந்து வரும், இங்க மண்ணு அடிச்சுட்டு வரும். ஓகேங்களா. சோ இங்க வந்து செப்டிக் ஆயிரும். சோ இப்படி வந்து சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும் போது எங்க குறையும், எண்ட் ஆஃப் த இதுல வந்து குறையும் போது படிய வைத்தல் நிகழ்வினால் இந்த வண்டல் மண் வந்து உருவாகுது. ஓகேங்களா. வண்டல் மண் உருவாகுது. காதர், பாங்கர் ஞாபகம் இருக்கா? யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இல்லாதவங்க நம்மளுடைய இந்தியாவுடைய அந்த புவியியல் தோற்றம், ஓகே, அதை வந்து ரொம்ப நல்லாவே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. பிசியோகிராஃபி அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. அது நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொன்னேன், அதை வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா அதை படிச்சிட்டீங்கன்னா அதில் காதர் என்ன பாங்கர் என்ன எல்லாமே தெரியும் நமக்கு. அது தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். காதர்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண்ணா இருக்கும். எப்படி இருக்கும்? வெளிர் நிறமாட்டு மணற்பாங்கான மண்ணா இருக்கும். பாங்கர்ல பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான மண்ணா இருக்கும். சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்காம அடர் நிலத்துல இருக்கும். இந்த வித்தியாசம் நான் அங்க சொல்லிருக்கணும், சொல்லல. அதனால இங்க வண்டல் மண் பார்க்கும்போது டக்கு ஞாபகம் சொல்றேன். ஓகேங்களா. ஃபைன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த காதர் பாங்கர் எல்லாமே வண்டல் மண் நமக்கு. ஓகேங்களா. ஏன் வண்டல் மண் நமக்கு வந்து ஆறுகளால அடிச்சுட்டு வந்து உருவான சமவெளி பகுதிகள் தான் அது. கரெக்டா. ஃபைன். இப்ப சிற்றோடைகளுடைய வேகம் குறையும் போது உருவாக சொல்லிட்டோம். இங்க வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொட்டாசியம், பாஸ்பாரிக் அமிலம், சுண்ணாம்பு, கார்பன் கலவைகள் அதிகமாக காணப்படும். ஓகேங்களா. பொட்டாசியம், ஓகே, பாஸ்பாரிக், லைம்ஸ்டோன், சுண்ணாம்பு. ஓகேங்களா. அப்போ வந்து கார்பன் கலவைகள் அதிகமாக காணப்படும். கேபிஎல்சி
வச்சுக்கோங்க. பொட்டாசியம், பாஸ்பாரிக் அமிலம், சுண்ணாம்பு, கார்பன் கலவைகள் காணப்படும். எங்கெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கும் நம்ம இந்தியாவில்? இவ்வளவு நாள் படிச்ச வச்சு நீங்களே கெஸ் பண்ணுங்களேன். இங்க பாத்திருப்பீங்க, சும்மா கெஸ் பண்ணுங்களேன். நீங்க கங்கை, பிரம்மபுத்திரா ஆற்று பள்ளத்தாக்குகள்ல கண்டிப்பா இருக்கும், அப்படிதானே? ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆறுகளால படி வைக்கப்பட்டிருந்தாங்க. கண்டிப்பா சமவெளிகள், வண்டல் மண் செழிப்பான பகுதி. வண்டல் மண் எப்பவுமே செழிப்பான பகுதி, ஓகேவா? சோ அப்போ அங்க நமக்கு கண்டிப்பா காணப்படும். அப்போ கங்கை, பிரம்மபுத்திரா ஆற்று பள்ளத்தாக்குகள், ஓகேங்களா? அதான் மெயின் ஆட்டு. சோ அதுக்கப்புறம் அது கவர் பண்ணக்கூடிய ஏரியா அது உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்காளம், பீகார் மாநிலங்கள் எல்லாமே இந்த சமவெளி பகுதிகளில் அதிகமா நமக்கு வந்து காணப்படும். வட மாநிலங்கள் நமக்கு வந்து அதிகமா காணப்படும். ஏன்னா அது வந்து ஆற்று சமவெளிகள், கங்கை பிரம்மபுத்திரால உருவாக்கப்பட்ட சமவெளிகள், அப்படிதானே? கங்கை சமவெளி ரொம்ப பெருசுன்னு பார்த்தோம், பிரம்மபுத்திரா சமவெளி எவ்வளவு முக்கியமானன்னு பார்த்தோம், அப்படிதானே? சோ அப்போ அதுலதான் வண்டல் மண் அதிகமா காணப்படுது. ஓகே, இங்க என்னென்ன பயிர்கள்லாம் நமக்கு வந்து விளையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல், கோதுமை, கரும்பு, எண்ணெய் வித்துகள் எல்லாமே செழித்து வளரக்கூடியவை. புரிஞ்சா? வண்டல் மண் எப்படி ஃபார்ம் ஆகும் தெரிஞ்சா? எந்த பகுதியெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சா? அதுல என்ன வகையான வேதியியல், அதாவது இந்த கனிமங்கள்லாம் அதிகமா இருக்கு, என்ன வேதியியல் பண்புகள் அதிகமா இருக்கு, புரிஞ்சா? ஓகே, அவ்வளவுதான். ஈஸியா இருக்குதா இப்ப நமக்கு? உங்களால ஈஸியா கெஸ் பண்ண முடியுது இல்லையா வண்டல் மண்ணா எப்படி உருவாகும் அப்படின்னு சொல்லி? அப்போ வண்டல் மண் வந்து சித்தோடைகள் மற்றும் ஆறுகளுடைய வேகம் குறையும் போது அந்த இடத்துல படிய வைக்கிறது தான், ஓகேவா? அடுத்தது கரிசல் மண். கரிசல் மண் வந்து பாத்தீங்கன்னா பசால்ட் ராக் பார்த்தோம், அப்படிதானே? அந்த பசால்ட் ராக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிட்டு பார்த்தோம்? சாலைகள் அமைப்பதற்கு. சாலைகள் அமைப்புள்ள ராக்க பார்த்திருக்கீங்களா? கல்லு, ஓகேங்களா? கருப்பு கலர்ல இருக்கும், அப்படிதானே? ரொம்பவே கருப்பு கலர்ல இருக்கும், டார்க் ப்ளூ ஆர் கருப்பு கலர்ல இருக்கும். சோ இந்த பாறைகள்ல இருந்து உருவாகிறது தான் இந்த கரிசல் மண், ஓகேங்களா? அந்த பசால்ட் ராக் எந்த பகுதியில் அதிகமா உருவாக்கும் பார்த்தோம்? தீபகற்ப இந்தியாவுடைய கீழ் பக்கத்துல உள்ள வடமேற்கு பகுதி, அதாவது இந்த மகாராஷ்டிரா ரீஜியன் அப்படின்னு பார்த்தோம், ஓகேங்களா? சோ இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளில் இருந்து உருவானவை. ரொம்ப 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 முக்கியமானது. கரிசல் மண் வந்து எதுல உருவாகுது? பசால்ட் பாறைகள் இருந்து உருவாகுது. வண்டல் மண் வந்து பல வகையான மலைகள், ஆறுகள், இந்த மலைகள் இல்ல மற்ற பகுதிகளில் இருந்து அடித்து வருவதால உருவாகுது, ஓகேங்களா? அப்போ கரிசல் மண் நமக்கு வந்து எங்க பசால்ட்ல இருந்து உருவாகுது, பசால்ட் பாறைகள்ல இருந்து. இங்க வந்து பாத்தீங்கன்னா டைட்டானியம் அண்ட் இரும்பு தாதுகளால் இது வந்து கருப்பா இருக்கு. இது கருப்புக்கு காரணம் என்ன? டைட்டானியம் அண்ட் இரும்போடைய தாதுக்கள், ஓகேங்களா? அயன் ஓர்ஸ்னால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு நிறமா நமக்கு காணப்படுகிறது. அயன் ஓர்லாம் என்னன்றது அடுத்த கனிமங்கள்ல நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம், அடுத்த சாப்டர் அதுதான், ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், கார்பனேட்டுகள், இரும்பு, அலுமினியம், சுண்ணாம்பு, மேங்கனீஸ், ஓகேங்களா? இது எல்லாமே அதிகமா நமக்கு வந்து காணப்படுது, ஓகேங்களா? கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு வந்து பாத்தீங்கன்னா இரும்பு மெயினா வந்து இரும்பு தாது தான், எஃப்இயா சொல்லணும் நம்ம, ஓகேங்களா? அலுமினியம், லைம், மேங்கனீஸ் எல்லாமே அதிகமா காணப்படுது. நைட்ரஜன், பாஸ்பாரிக் அமிலம், அதே மாதிரி இலை மக்குகள் இதுல வந்து குறைவாகவே இருக்கும். என்னெல்லாம் இருக்கும்? நைட்ரஜன், பாஸ்பாரிக் அமிலமும் இலை மக்குகளும் குறைவா இருக்கும். இலை மக்குகள் ஏன் குறைவா இருக்கும்? இது வந்து எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது பாத்தீங்கன்னா அதிகமா இக்னேசியஸ் ராக்ல இருந்து ஃபார்ம் ஆகுது, அதான? ஸோ பசால்ட் பாறைகள் இருந்து உருவாகிறதுனால கம்பேரிட்டிவ்லி அதோடைய தன்மை வந்து கம்மியா இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது ஓகே, மண் அந்த பாறையிலையும் கம்மியா இருக்கும், மண் உருவானதுக்கு அப்புறமா அந்த இலை மக்குகள் வந்து கம்மியா இருக்கும், ஈஸியா மக்காது, உள்ள வந்து மிக்ஸ் ஆகாது, ஓகேங்களா? அதனாலதான். அதே மாதிரி ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும், ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட்னாலதான் பருத்தி விளைச்சலுக்கு வந்து இது வந்து உகந்ததா இருக்குது, ஓகேவா? இந்த காரணத்தால்தான் பருத்தி விளைச்சலுக்கு உகந்ததா இருக்குது. சோ எந்த பகுதியில காணப்படுது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மகாராஷ்டிரா, மாளவா பீடபூமி, கத்தியவார் பீடபூமி, தெலுங்கானா, ராயலசீமா, கர்நாடகா வடப்பகுதிகள் எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதான் காணப்படும். இந்த பகுதிகள் ஃபுல்லாவே, இந்த மாளவா பீடபூமி, இந்த பகுதிகள் ஃபுல்லாவே நமக்கு வந்து அதிக அளவில் காணப்படும், இங்கேயும் கொஞ்சம் அளவில் காணப்படுது, ஓகேங்களா? அப்போ எப்படி உருவாகுது? பசால்ட், ஓகேங்களா? டைட்டானியம், இரும்பு தாதுகள் தான் இதோடைய கலருக்கு காரணமா இருக்குது. நீண்ட நேரம் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும். அதனால பருத்தி, திணைகள், புகையிலை, கரும்பு இந்த விளைச்சலுக்கு எல்லாமே ரொம்பவே பெஸ்டான ஒரு மண். அடுத்தது பாத்தீங்கன்னா செம்மண் வந்து பாத்தீங்கன்னா பழமையான படிக பாறைகளான கிரானைட், நீஸ் போன்ற பாறைகளால, ஓகே, கிரானைட் நீஸ் ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அப்படிதானே? இது வந்து பாத்தீங்கன்னா தீப்பாறைகள், இது வந்து பாத்தீங்கன்னா உருமாறிய பாறைகள், ஓகேங்களா? சோ தீப்பாறைகள் இக்னேசியஸ் ராக், உருமாறிய பாறைகள் அப்படின்றது மெட்டமார்பிக் ராக், ஓகேவா? அப்போ பழமையான
படிக பாறைகளான கிரானைட், நீஸ் போன்ற பாறைகள் சிதைவடைவதால உருவாகிறது தான் இந்த செம்மண் அப்படின்றது. பழமையான படிக பாறைகளான கிரானைட், நீஸ் போன்ற பாறைகள் சிதைவடைவதால உருவாகிறது தான் இந்த செம்மண் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? சோ இதுல வந்து என்ன அதிகமா காணப்படும்னா இரும்பும் மெக்னீசியமும் அதிகமா காணப்படும். இதான் அந்த கலருக்கு காரணம். இரும்பும் மெக்னீசியமும் நமக்கு வந்து அதிகமா காணப்படுது. இதான் இந்த கலருக்கு வந்து காரணம். ஓகே, எப்படி எந்த ராக்ல இருந்து உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இப்போ வந்து பாருங்க, படிக பாறைகள். ஓகேங்களா? புரியுது இல்லையா? படிகங்கு பாறைகள் வந்து நமக்கு இக்னிசியஸ் ராக்கோ மெட்டமார்பிக் ராக்கோ தான் படிக பாறைகள். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன அது செடிமெண்டரி ராக், அதாவது படிவு பாறைகள் வந்து படிக பாறைகள் கிடையாது. அதாவது ஸ்ட்ராட்டிஃபைடா இருக்கும். அது வந்து அடுக்குகளால் ஆனதா இருக்கும். இது வந்து படிக பாறைகள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்ட் தானே? புரியுது இல்லையா? இங்க வந்து இரும்பு, மெக்னீசியம் வந்து அதிகமா காணப்படுது. மேலும் இதுல நைட்ரஜன் வந்து கம்மியா இருக்கும். இலை மக்குகள் கம்மியா இருக்கும். பாஸ்பாரி கம்மியா இருக்கும். சுண்ணாம்பு குறைவா இருக்கும். ஓகேங்களா? இலை மக்குகள் எல்லாம் கம்மியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பாறைகளுமே இலை மக்குகள், பாஸ்பாரிக், நைட்ரஜன் எல்லாம் கம்மியா காரணம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இந்த ராக்கோட டைப் வச்சு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த ராக்ல வந்து இதெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இது வந்து எங்க அதிகமா காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்கான பீடபூமியுடைய கிழக்கு பகுதி. தக்கான பீடபூமியோட கிழக்கு பகுதியில வந்து அதிகமா நமக்கு வந்து காணப்படுது. இந்த ஏரியாஸ் எல்லாமே நமக்கு வந்து பாய்தான். எங்கன்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி இங்க இருக்கா, ஜார்க்கண்ட் இருக்கா. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து தமிழ்நாடு, கர்நாடகாவுடைய பகுதிகளே நமக்கு வந்து காணப்படுது. தமிழ்நாடு, கர்நாடகா பகுதியிலையும் நமக்கு வந்து இது வந்து காணப்படுது. ஓகேங்களா? சோ இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கு பகுதியில இருந்து, அதாவது தக்கான இந்த இதோடைய தீபர்ப்பு இந்தியாவோட மேற்கு பகுதி, அதே மாதிரி வடமேற்கு பகுதி பிளஸ் வந்து இந்த கர்நாடகாவிலும் ராயலசீமாவிலும் சில பகுதியில காணப்படுது. ஓகேங்களா? சோ இது வந்து எங்க அப்போ நமக்கு பாருங்க இந்த தீபர்ப்பு இந்தியா எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது பாருங்க. ஃபுல்லாவே கிரானைட் அண்ட் பசால்ட் ராக்கால ஆனதுதான். கிரானைட் அண்ட் பசால்ட் ராக்கால ஆனதுதான் இந்த பகுதி. ஓகேவா? ஓகே, ஸோ இதை வந்து பயிர்கள் கோதுமை, நெல், பருத்தி, கரும்பு, பருப்பு வகைகள்லாம் வந்து உருவாகுது. கோதுமை, நெல், பருத்தி இதெல்லாம் ஈஸி தான் இல்லையா? இந்த பயிர்கள் ஞாபகத்தில் ஏதாவது டிஃபிகல்ட் இருக்கா? கோதுமை நெல்லாம் எல்லாத்தையும் காமனாக வந்துடும். இதுல வராது. கோதுமை நெல் வந்து எங்க வராது? கரிசல் மண்ணில் வராது. ஓகேங்களா? வண்டல் மண், செம்மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா இது வண்டல் மண்ணில் நெல், கோதுமை எதை போட்டாலும் வளரும். ஓகேங்களா? பருத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா தண்ணி எப்பவுமே நிற்கணும். அது பெஸ்ட் வந்து கரிசல் மண், அவ்வளோதான். ஓகே, ஸோ கரும்பு எங்கனாலும் வளரும், பருப்பு வகைகளும் வளரும். ஓகேங்களா? அடுத்தது 4வது மண் என்னது? சரளை மண். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இவங்க பிரிச்சது அடிப்படையில் அடுத்ததான் சரளை மண். ஆக்சுவலா நமக்கு வந்து அட்லஸ் மேப் எடுத்தீங்கன்னா அதுலயே இந்த மண் வகைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. எங்கெங்க என்ன வகையான மண் வந்து அதிகமா காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த ரீஜன் சொல்லிட்டு நமக்கு அதிகமாவே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் போது மண் சுவரல் காரணமாக உருவாகிறது லீச்சிங். ஓகேவா? ஸோ தொடர்ந்து அடிக்கடி ரொம்ப ஹீட்டா இருக்கும், திடீர்னு வந்துட்டு ரொம்ப குளிரா இருக்கும். இது வந்து கண்டினியூ நடக்கும்போது லீச்சிங் ஆகும். ஸோ லீச்சிங் ஆகும் போது இந்த சரளை மண் வந்து உருவாகுது. அதிகமா லீச் ஆயிடுச்சுன்னா, அதாவது வேற ஒன்றும் இல்லை, இது வந்து மணல் பகுதி. ஓகேங்களா? ஸோ கல்லும் மண்ணும் சேர்ந்து இப்படி மணல் பகுதியாக இருக்கு. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த நைஸான மண் எல்லாமே வெப்பம் மற்றும் குளிர்ல வந்து அடிச்சுட்டு போயிருது. அப்போ இந்த என்ன சொல்றது, இந்த நைஸ்னா பட்டு போல இருக்கும் இல்லையா, அந்த மண் எல்லாமே போயிருது. மீறி இந்த கல்லும் மண்ணும் தான் ஒரு மாதிரி காட்சி அளிக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரளை மண். ஓகே, சரளை மண் உயரமான மலைப்பகுதிகளில் அதிகமான அமிலத்தன்மையுடன், தாழ்வான பகுதிகளில் குறைந்த அளவு நமக்கு வந்து காணப்படும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மெயினா எப்படி உருவாகுது பாத்தீங்கன்னா இரும்பு மற்றும் அலுமினிய நீரேற்ற ஆக்சைடுகளால உருவாகுறது. ஓகேங்களா? நீரேற்றப்பட்ட அலுமினியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுவும் இரும்பு தான் முக்கிய காரணம். அங்க பார்க்கும்போது தெரியுது இரும்பு எல்லாத்துலயுமே நமக்கு வருது இல்லையா? இந்த அமிலத்தன்மை நமக்கு வந்து அதிகமா இருக்கும். உயரமான பகுதிகளில் அதிகமான அமிலத்தன்மை இருக்கும். உயரமான பகுதிகளில் அதிகமான அமிலத்தன்மையும், தாழ்வான பகுதிகளில் குறைந்த அளவு அமிலத்தன்மையும் உடையதா நமக்கு வந்து காணப்படும். ஓகேங்களா? எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் குன்றுகள், கேரளா, கர்நாடகாவுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய அடிவாரம், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், இங்கெல்லாம் இது வந்து காணப்படும். முக்கியமானது. ஓகேங்களா? முக்கியமா அஸ்ஸாம் குன்றுகள், மலைப்பகுதிகளில் காணப்படும் குன்றுகள். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சியுடைய மலையின் அடிவார பகுதிகள். ஓகேங்களா? கிழக்கு தொடர்ச்சி மலைகள். ஓகேங்களா? அப்ப எங்கெல்லாம் இருக்குன்னா அஸ்ஸாம் குன்றுகள், கேரளா, கர்நாடகாவில் என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. ஒடிசால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது. ஸோ இதனுடைய அடிவாரங்களை நமக்கு வந்து காணப்படுது. அப்போ சரளை மண்ணாலே என்ன சொல்றது, எப்படி மலை அடிவாரங்கள் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்புறம் நமக்கு அங்க வந்து என்னெல்லாம் காஃபி, ரப்பர், முந்திரி, ஓகேவா, மரவள்ளி கிழங்கு, இது எல்லாமே நமக்கு வந்து இந்த இடங்கள்ல அதிகமா நமக்கு வந்து வளருது.
காஃபி, ரப்பர், முந்திரி, மரவள்ளி கிழங்கு இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடங்கள் அதிகமா வளரும். நீங்க கேரளா போனாலே இது எல்லாமே பார்க்கலாம். அப்படின்னா காஃபி பார்க்கலாம். காஃபி வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா போனால் பார்க்கலாம். ரப்பர் பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய அதிகமான பகுதியில் பார்க்கலாம். கன்னியாகுமரியுடைய பகுதிகளில் பார்க்கலாம். அந்த மலைப்பாங்கான பகுதி தாங்க. ஸோ அந்த ரப்பர் மரங்கள் நிற்கிற இடங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கன்னியாகுமரி பகுதியிலேயோ கேரளா பகுதிகளையோ அந்த இடங்களை பார்த்தாலும் தெரியும் அந்த மண் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்ம நெல் விளைகிற அதே மாதிரி மண் இருக்குமா? இருக்காது. ஓகே. ஸோ அங்கே எந்த மாதிரி மண் இருக்குன்னு நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மரவள்ளி கிழங்கு அந்த பகுதியில் நல்லாவே வளரும். ஓகேவா? ஸோ இதை வந்து சரளை மண். அப்போ சரளை மண்ணை நீங்க என்ன ஞாபகம், மலை அடிவார பகுதிகளில் வந்து மெயினா வளரும். அப்போ வந்து அசாம் குன்றுகள், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, கூடவே அசாம் குன்றுகளை நான் வச்சுக்கோங்க. ஸோ அங்கேயே நமக்கு வந்து மலைகள் காணப்படுது இல்லையா? ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து கர்நாடகா, கேரளா வந்து முக்கியமா சொல்லிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஓகே, இங்க கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா, மெயினா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாமே ஒடிசாவுடைய கிழக்கு தொடர்ச்சி மலை, ஒடிசா இருந்து ஆரம்பிக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாத்துடைய அடிவாரத்திலும் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் காணப்படுது. ஓகே, இங்க என்ன அதிகமா விளையுதுன்னா இப்ப கர்நாடகா வந்துட்டு அப்ப காஃபி நான் வச்சுக்கோங்க, கேரளா வந்துட்டு ரப்பர் நான் வச்சுக்கோங்க, முந்திரி, அப்புறம் மரவள்ளி கிழங்கு, இது எல்லாமே நமக்கு வந்து அதிகமா விளையுது. முக்கியமான காரணம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கலாம். வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் போது லீச்சிங் நடக்கிறதுனால இந்த மாதிரியான சரளை மண் உருவாகுது. ஓகேவா? அடுத்தது காடு மற்றும் மலைமண். ஐந்தாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காடு மற்றும் மலைமண் பனிமலை வெப்பநிலை வேறுபாடுகளால பௌதிக சிதைவின் காரணமாக உருவாகிறதா இந்த காடு மற்றும் மலைமண் அப்படின்னு சொல்றாங்க. சோ காலநிலைக்கு ஏற்ப இடத்திற்கு இடம் மாறுபடும். காலநிலைக்கு ஏற்ப மாறுபடும், இடத்திற்கு இடமும் வந்து இது வந்து மாறும். ஓகேங்களா? சோ பனிமலை வெப்பநிலை காரணமாக. ஓகேங்களா? சோ இதுதான் பௌதிக, அதாவது இதுவும் அகைன் சிதைவடைந்து உருவாகிறது தான். இலை மக்குகள் சிதை உருவது அதிகமா இருக்கிறனால, ஓகேங்களா, காடு மலைகள்ல இது அதிகமாக காரத்தன்மை அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து மென்மையான மணலோ பாறை துகள்களோ கலந்து காணப்படக்கூடிய ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ மலைமண் காடுமண் ஈஸி ஆக்சுவலா எப்படி உருவாகும் நமக்கு தெரியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது எங்கெல்லாம் பரவி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகைன் மலை காடு எங்க அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுதான். ஸோ ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம் இங்க உள்ள ஊசி இலை காடுகள்ல, ஓகேங்களா, ஊசி இலை காடுகள்ல அதிகமா நமக்கு காணப்படுது. அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாத்துலயும் நமக்கு வந்து மலை மற்றும் காடு மண்கள் நமக்கு காணப்படுது. ஓகேங்களா? வளரும் பயிர்கள் என்னெல்லாம் வந்து காஃபி, தேயிலை, நெல், மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, பார்லி, வெப்பமண்டல பல வகைகள், ஓகேங்களா, இது எல்லாமே நமக்கு வந்து காணப்படுது. ஓகே, அவ்வளவுதான். ஸோ அப்ப இதுவும் நமக்கு காடு மற்றும் மலை மண் நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, அப்புறம் இமயமலையுடைய அடிவாரங்கள், ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம் போன்ற மாநிலங்கள் உள்ள ஊசி இலை காடுகள், அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வறண்ட பாலைமண், வறண்ட மண் இல்ல பாலைமண், வறண்ட காலநிலை அதிக வெப்பம் காரணமாக ஆவியாதல் காரணமா அதிகமா இருக்கும்போது அங்க வந்து என்ன ஆகும், மண் வந்து வறண்டு காணப்படும். பாலைமண் எப்படி இருக்கும், அங்க வந்து பயங்கரமான வெயில், ஆவியாதல் அதிகமா இருக்கும், அவ்வளவு தண்ணியை உறிஞ்சு குடிச்சிரும். அந்த மண் வந்து ரொம்ப ஈரப்பதமே இல்லாம ரொம்ப இதா காணப்படும். அதான் வந்து பாத்தீங்கன்னா வறண்ட மண். இங்க வந்து உப்பு, அமிலத்தன்மை, பாஸ்பேட் அதிக அளவுல இருக்கும், நைட்ரஜன் குறைவா இருக்கும். ஓகேங்களா? நைட்ரஜன் குறைபாடு வந்து காணப்படும். ஓகே, உப்பு அமிலத்தன்மை எல்லாம் அதிகமா காணப்படும். வெளிர் நிறம் நமக்கு தெரியும் அந்த மண் என்ன கலர் இருக்குன்னு சொல்லிட்டு. இலை மக்கே இருக்காது, குறைந்த ஈரப்பதமும் இருக்காது. கரெக்டா? எங்க இருக்கும்? ராஜஸ்தான், குஜராத்துடைய வடபகுதி, பஞ்சாப் மாநிலத்துடைய தென்பகுதி. ஸோ நமக்கு எங்க வந்து பாலைவனம் இருக்குன்னு தெரியும். ஸோ தார் பாலைவனம். ஸோ இதோடைய சுற்றியுள்ள பகுதிகள்லாம் இதான் காணப்படும். நீர்ப்பாசன வசதியுடன் கூட இங்க வந்து திணை வகைகள், பார்லி, பருத்தி, சோளம், பருப்பு வகைகள்லாம் பயிரிடலாம். நீர்ப்பாசனம் இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுவும் அல்ட்ரா மோஸ்ட்லாம் பண்ண முடியாது, ஓரளவுக்கு செமி ஆரிட்ல நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாலைமண் நமக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். உப்பு மற்றும் காரமண். ஓகேங்களா? உப்பு மற்றும் காரமண் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு போதுமான ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லாததுனால, ஓகேங்களா, கரெக்டான தண்ணி வந்து கரெக்டா ஒரு ட்ரைனேஜ், அதாவது ஆறுகள்லயோ இல்ல கால்வாய்கள்லயோ போறதுக்கு நமக்கு இல்லாததுனால தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்புகள் நுண்புலை நுழைவு காரணமாக மண்ணின் கீழ் அடுக்கில் இருந்து மேற்பரப்பிற்கு கடத்தப்படுகிறது. ஓகேங்களா? இதனால இந்த மண் வந்து உப்பு மற்றும் காரத்தன்மை இருக்குது. தண்ணி வந்து ரொம்ப நாளா செப்டிக் ஆகி ஒரு இடத்துல நிற்குது, சரியான ட்ரைனேஜ் வழியா போயிட்டு எங்கேயோ ஒரு நீர் தேக்கத்துக்கு அதை கொண்டு போவதற்கான வழி இல்லை. அப்படிப்பட்ட இடங்கள்ல உருவாவதுதான் உப்பு மற்றும் காரமண். ஸோ எப்படி வருது, கீழடுக்குல உள்ள இது உப்பு வந்து மேல வந்துருது. இதனால அந்த மண் வந்து பாத்தீங்கன்னா உப்பு மற்றும் காரத்தன்மை தான் காணப்படுது. சோடியம், மெக்னீசியம், கால்சியம், சல்பூரிக் அமிலம் வந்து அதிகமா காணப்படுது. சிதைக்கப்படாத பாறைகள் மற்றும் சிதைவற்ற கனிமங்களையும் கொண்டுதான் இருக்குது.
ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், பீகார், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா பகுதிகளில் காணப்படுது. ஓகேங்களா? இதெல்லாம் ஃபேக்ட். நமக்கு என்ன தேவை வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வடிகால் அமைப்பு கரெக்டா அது வந்து ரன் ஆஃப் இல்லாதனால கரெக்டா அது வந்து ஓடி கரெக்டான ஒரு நீர்பிடிப்புக்கு போக முடியாத காரணத்தினால என்ன ஆகுதுன்னா தண்ணி வந்து ஸ்டேக் ஆகும்போது கீழே இருக்கக்கூடிய உப்பு மற்றும் காரத்தன்மை எல்லாம் மேற்பரப்புக்கு வந்துடுது. இதனால அந்த மேற்பரப்பு மண் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காணப்படுது. இதான் வந்து உப்பு மற்றும் கார மண் அப்படின்னு சொல்றது. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா களிமண் அல்லது சதுப்பு இல்ல மண் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈர காலநிலை உள்ள பகுதிகளில் இந்த மண் வந்து காணப்படுது. ஓகேங்களா? சோ எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கேரளாவுடைய கோட்டயம் பகுதி, ஓகேங்களா, ஆலப்புழாவில் உள்ள மாவட்டங்கள், ஒடிசா, தமிழ்நாடுடைய கடற்கரை பகுதிகள், ஓகேங்களா. ஸோ பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை பகுதிகள், அதை ஒட்டிய பகுதிகள் நமக்கு வந்து அதிகமா காணப்படுது. அதான் களிமண் இல்ல சதுப்பு இல்ல மண். சதுப்பு இல்லம் எங்க ஃபார்ம் ஆகும்? கடைசியா ஆறு வந்து கடல்ல சேர இடத்துக்கு பக்கத்துல ஃபார்ம் ஆகும். அப்படிதானே? அப்ப அங்க வந்து ஃபுல்லாவே ஈரமாவே இருக்கும் எப்பவுமே. ஓகேங்களா? எப்பவுமே தண்ணி இருந்துட்டே இருக்கும். அதனால அந்த மண் வந்து அப்படி இருக்குது. கருமை நிறம், அதிக காரத்தன்மை உடையது. ஓகேங்களா? பொட்டாஸ் பாஸ்பேட் வந்து குறைவா இருக்கும். இதுல வந்து உப்பும் அதிக அளவுல இருக்கும். உயிரின பொருட்கள் 40% வரை கலந்துருக்கும் அதிகபட்சமா. ஓகேங்களா? சோ இது உங்களுக்கு ஈஸி. சதுப்பு நிலம் எங்க உருவாகும் தெரிஞ்சா அந்த மண் எப்படி இருக்கும்? தண்ணியும் மண்ணும் கலந்தா இருக்கும். களிமண்ணா தான் இருக்கும். ஓகேங்களா? அது ஈஸி. உப்பு மற்றும் கார மண்ணும் வடிகால் அமைப்பு இல்லாதனால உருவாகுது. அதுவும் நம்ம ஈஸி தான். பாலைமண் உங்களுக்கு சொல்லவே வேணாம் இல்லையா? சோ காடு மற்றும் மலைமண், காடுல மலையில இருக்கிறது தான். எப்படி இருக்கும் அது நம்மளே பார்த்துருப்போம். ஓகேங்களா? சோ மீதி 4 தான் நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கணும். செம்மண் எப்படி உருவாகுது, சரளை மண் எப்படி உருவாகுது, சாரி செம்மண் எப்படி உருவாகுது, வண்டல் மண் எப்படி உருவாகுது, கரிசல் மண் எப்படி உருவாகுது, சரளை மண் உருவாகுது மட்டும் தான் உங்களுக்கு தேவை. மீதி எல்லாமே பேர்லயே நீங்க ஞாபகம். காடு மற்றும் மலை மண்ணா எந்த அளவுக்கு தான் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். சோ வர்ண பாலை மண்ணா பாலை மண் எப்படி இருக்கும்? வெளிர் நிறமா இருக்கும். அங்க வந்து ஒரு எதுவுமே இருக்காது, ஈரப்பதமே இருக்காது. ஓகேங்களா? சோ வந்து விவசாயம் பண்ணலாம்னா தண்ணி இருந்தா விவசாயம் பண்ணலாம். நீர்ப்பாசன வசதி இங்க ஏதாவது கொண்டு வந்தீங்க அப்படின்னா விவசாயம் பண்ணலாம். எல்லாம் பண்ண முடியாது. உப்பு மற்றும் காரம் எடுக்கான காரணமும் அதை பார்த்துட்டோம். களிமண், சதுப்பு நில மண் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் களிமண். சதுப்பு நிலம் ஏன் உருவாகுது அப்படின்னு காரணம் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? இந்த இதுல இது சொல்லணும்னு தெரியல. நெல் சணல் இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது. ஓகேங்களா? சணல் கூட இதுல வந்து செழிப்பா வளரும். இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா பின்னாடி வர்றதெல்லாம் ஈஸி. இதை கொஞ்சம் வந்து இந்த மண் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் லைட்டா பாத்துக்கோங்க. அப்பப்ப கேட்கறாங்க. ஓகேங்களா? அது இம்பார்ட்டன்ட்னா கண்டிப்பா படிச்சுட்டு போக சொல்ல மாட்டேன். தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. கேட்டாங்கன்னா போட்டுருங்க. அப்ப அந்த அளவு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? இதுக்காக டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணலாம் படிக்க வேணாம். இப்போ நீங்க கிளாஸ்ல வந்து 2 டைம் கவனிச்சிருப்பீங்க. நேற்று நல்லா கவனிச்சிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு ரிவைஸ் பண்ணணும். ஸோ இதுவே உங்களுக்கு போதுமானது ஆக்சுவலா. இனி ஒரு ரிவைஸ். ஓகேங்களா? ஒரு 2 நாள் கழிச்சு லைட்டா எடுத்து பாருங்க. அப்புறம் ஒரு 7 நாள் கழிச்சு லைட்டா எடுத்து பாருங்க. அதுவே எதை கேட்டா போதுமானது. ஸோ அந்த மாதிரி மட்டும் நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன பாட்டு மட்டும் இருக்குது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே மண்ணின் அடுக்கு அப்படின்றது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா சிதைவடையாத ஒரு அடிமட்ட பாறை இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேல அந்த சிதைவடையாத பாறைகள் இருக்கு இல்லையா? அதுக்கு மேல கொஞ்சம் சிதைவடைந்த பாறைகள் இருக்கும். அதாவது தாய்ப்பாறை, அதாவது கீழே வந்து சிதைவடையாத தாய்ப்பாறை அடுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு மேல வந்து தாய்ப்பாறை அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு அடிமண் சொல்லுவாங்க. ரசாயனங்கள் அதிகமா உருவான ஒரு அடிமண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உயர்மட்ட அடுக்கு. இங்க வந்து நிறைய லீச்சிகள் நடக்கூடிய இடம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கரிமம் மற்றும் கனிம பொருட்களான அடுக்கு. அதுக்கு மேல இலைகள், சருகுகள், கிளைகள், பாசிகள், இந்த மாதிரி கரிம பொருட்கள். சும்மா நீங்க திங்க் பண்ணா எப்படி இருக்கும்? ஒரு மண்ணை கொஞ்சம் தோண்டி பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது கிணறு தோண்டி பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும்? அவ்வளவுதான். கீழே ஒரு பாறை இருக்கும். அதுக்கு மேல சிதைவடைந்த பாறைகள் இருக்கும். அதுக்கு மேல ஒரு உயர்மட்ட அடுக்கு அப்படின்னு சொல்றது இருக்கும். அப்புறம் அதுக்கு மேல ஒரு லேயர் இருக்கும். அதுக்கு மேல நமக்கு வந்து இலை, தலைகள், பாசிகள் வர்றது, ஏதாச்சும் இந்த மாதிரி கனிம பொருட்கள் எல்லாம் காணப்படுற ஒரு பகுதியா இருக்கும். ஸோ இவ்வளவுதான். இந்த மேல் 2 அடுக்கு பாத்தீங்கன்னா மண்ணோட மேல் அடுக்கு நீங்க சும்மா பார்க்கும்போது ஒரு மாதிரி தூசியாட்டோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இலைகள் தலைகளாகவோ இல்ல தேவையில்லாத பொருட்கள் அப்படி அதாவது கிடக்கும். அடுத்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா மக்கி இருக்கும். அப்படிதானே? அடுத்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மக்கிய தன்மையுடன் இருக்கும். அப்புறம் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கனிம மற்றும் கரிம பொருட்கள் ஆனது. அதான். ஸோ இந்த பொருட்கள்லாம் மக்கினால உருவானது. அப்படியே கொஞ்சம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மண் வந்து சிதைவடைந்த பாறை மாதிரி வரும். அது கீழே வந்து பாத்தீங்கன்னா பாறை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இதான் வந்து இந்த அடுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவுல மண் சீரழிவு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்குது. அதாவது அதுதான் நான் அந்த பாயிண்ட் சொன்னது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் IIRS, ஓகே, அவங்களோட ரிப்போர்ட் படி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 2015ஆம் ஆண்டோடைய அறிக்கை. ஓகேவா? ஸ்கூல் புக் டேட்டா இதுதான். இது வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இந்திய விண்வெளி ஆராய்ச்சின்னு போட்டிருக்காங்க.
ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சின்னு சொல்றதை விட இந்திய தொலை உணர்வு நிறுவனம். ஆக்சுவலா ஐஏஆர்எஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங். ஓகே, ஸோ ஐஏஆர்எஸ்ன்றது கரெக்ட். நீங்க இது மட்டும் பார்க்காதீங்க. அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங். ஓகே, ஸோ அதாவது தமிழ்ல சொல்ல போனா இந்திய தொலை உணர்வு நிறுவனம். இங்க எழுதிக்கிறேன், இட் வில் பி பெட்டர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி இல்ல, தொலை உணர்வு நிறுவனம். ஓகேவா? நீங்க வந்து எப்படின்னா ஐஐஆர்எஸ் நான் வச்சுக்கோங்க, இங்கிலீஷ்ல நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற டேட்டா பாத்தீங்கன்னா 147 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு வந்து மண்ணரிப்பால் சேதமடைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண் அரிப்பு அப்படின்றது நீரோட்டத்தினால அரிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பள்ளத்தாக்குகள்ல மண் அரிப்பு நடக்கிறது, மண் சீரழிவு, தண்ணி தேங்கி நிற்கிறது, அதோட உவர்ப்பு மற்றும் காரத்தன்மை, அதாவது உப்பு படிவுகள் படிவது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மண் சீரழிவு தான். மண் வந்து கெட்டு போறது, அந்த மண்ணை வந்து யூஸ் பண்ண முடியாம போறது, இப்படி ஆகிறது தான் அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான சவால்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மண் அரிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மண் அரிப்பு வந்து 2 விதத்துல நடக்கும். ஒன்று வந்து இயற்கையா நடக்கும், ஒன்று வந்து மனிதனுடைய செயல்பாடுகள்லையும் மண் அரிப்பு வந்து நடக்கும். ஓகேங்களா? அதாவது மெயினா என்ன சொல்றாங்கன்னா இந்த மண் அரிப்புனால உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், தக்கான பீடபூமி பகுதிகள் வந்து அதிகமா சேதமடைந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலநிலை ஒரு காரணம், நிலத்தினுடைய சரிவு, அது எந்த அளவுக்கு ஸ்லோப்பா இருக்கு, அதெல்லாம் அதிகமான மண் சரிவு நடக்கும், பயிரிடும் முறை, இந்த காரணிகள் எல்லாம் பொறுத்துதான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்துலாம் வந்து மண்ணரிப்பு வந்து அதிகமாகிறது கம்மியாகிறது இந்த விஷயங்கள் நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே, இந்த மண் வளத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றது, மண் வளத்தை வந்து எப்படி பாதுகாக்கலாம், மண்வள பாதுகாப்பு அப்படின்றது மெயினா என்ன, மண் வந்து மண் அரிப்பிலிருந்து பாதுகாக்கிறது தான் மண் வளத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு செயல். காடுகள் வளர்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேய்ச்சலை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அணைகளை கட்டலாம். ஓகே, அது அதிகமா ரன் ஆஃப் ஆகிற மாதிரி குறுக்க வந்து இந்த இடத்துல அதிகமாட்டு தண்ணி வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஒரு அணையை கட்டி ப்ராப்பரா வந்து ஒரு 6 மாதிரி கிரியேட் பண்ணுவோம், கால்வாய் கிரியேட் பண்ணுவோம், அப்படி பண்ணலாம். காடுகள் வளர்க்கும் போது அந்த மரங்கள் வந்து மண்ணரிப்பை வந்து கட்டுப்படுத்தும். மேய்ச்சல் அகைன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புல்வெளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து அதிகமா கிரேசிங், அதாவது மேய்ச்சல் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம், அந்த ஆடு மாடுகள் வந்து எல்லா புல்லையும் கடிச்சு சாப்பிட்றோம் அது வந்து காஞ்சி போயிடும். காஞ்சி போனோன்னா அந்த இது வலுவிழந்துரும். அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஏதாவது மழை பெஞ்சுன்னா மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிடும். ஏன்னா அந்த இடத்துல வந்து புல் இல்ல, அந்த மண்ணை பிடிச்சி நிப்பாட்டுறதுக்கு புல் இல்ல. ஓகேங்களா? மரம் இல்ல, செடி இல்ல, அதனால. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து மேய்ச்சலை வந்து கண்ட்ரோல் பண்றதுனால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படிக்கட்டு முறை வேளாண்மை, அதாவது இந்த ஸ்லோப்பான ஏரியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை வந்து படிக்கட்டு முறை வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இங்க வேலை நடக்கும், இங்க வேலை நடக்கும், இந்த மாதிரி பண்ணணும். அதே இல்லாம பண்ணா நமக்கு வந்து அந்த மண்ணரிப்பு வந்து அதிகமா நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இதுதான் வந்து மெயினான இது. இப்படிலாம் பண்றது மூலமா இந்த மண் வளத்தை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு தகவல் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் அமைப்பு யுஎன்இபி 1972 ஐக்கிய நாடுகளின் மாநாட்டுல இதை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கொண்டு வராங்கன்னா 1972 இந்த யூஎன் மாநாடு ஒன்று நடக்கும்போது கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்க, இது ஒரு முக்கியமானது. இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்றது 1972. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்தியாவிலே நிறைய சட்டங்கள் வந்து இயற்றிருப்பாங்க இதை பேஸ் பண்ணி. இந்தியாவில் மொத்த நிலப்பரப்புல 4/1 பகுதி வந்து பாதிக்கப்படும் மண் பகுதியாக உள்ளது. ஓகேங்களா? ஊர் நீராலேயோ மண் அரிப்பினாலேயோ ஸோ ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்படக்கூடிய ஒரு மண் பகுதியா இருக்குது. உலகத்துல மேங்குரூவ் காடுகள் வந்து பாத்தீங்கன்னா 71% இருக்காமா உலகத்துல. சாரி, 71 இல்லைங்க, 7%. ஓகேவா? ஸோ 7%. ஸோ உலகில் மேங்குரோவ் காடுகள் வந்து பாத்தீங்கன்னா 7% உலகத்தில் உள்ள மேங்குரோவ் காடுகள்ல 7% வந்து இந்தியாவில் இருக்குது. முக்கியமானது. ஓகே, 1973-74 மனிதர் மற்றும் உயிர்கோள திட்டத்தின், அதாவது மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம். ஓகே, மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் கீழே வந்து பாத்தீங்கன்னா
உயிர்கோள பாதுகாப்பு பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு ஒண்ணு வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ வந்து எப்போ கொண்டு வராங்கன்னா 1973, 74 வந்து கொண்டு வராங்க. ஸோ மண் 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 தான் ஃபுல்லாவே. தமிழ்நாட்டுல வந்து காணப்படக்கூடிய மண் வகைகள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நமக்கு என்னெல்லாம் காணப்படுதுன்னா வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், உவர் மண் 5 வகையான மண்கள். வண்டல் மண் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கோ நீங்களே திங்க் பண்ணுங்களேன். அந்த ஆற்று சமவெளி பகுதிகள் அப்படிதானே. அப்போ வந்து டெல்டா ரீஜன்ல அதிகமாகவே நமக்கு வந்து காணப்படும். டெல்டா ரீஜன் சொல்லக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், ஓகேங்களா? அந்த பகுதி. அப்புறம் வந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி பகுதி, அப்புறம் விழுப்புரம், கடலூர் பகுதி. ஓகேங்களா? அந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டல் மண் அதிகமாக காணப்படும். கரிசல் மண் நமக்கு அதிகமாக காணப்படக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர். அந்த கோயம்புத்தூர் பேட்டி இருக்கிறதுனால கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், திருநெல்வேலி சில பகுதிகள். ஓகே. அப்புறம் செம்மண் வந்து பார்த்தீங்கன்னா, சிவகங்கை, ராமநாதபுரம் பக்கத்துல 2 மாவட்டத்திலயும் செம்மண் தான். ஓகே. ஸோ சரளை மண் வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர், மேற்குத்தொடர்ச்சி மலைகள், அந்த தொடர்ச்சி மலைகளுடைய உச்சியில, ஓகே, மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் 2 உச்சியிலே நமக்கு வந்து காணப்படுது. உவர் மண் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மெயினா எங்க காணப்படும்? கடற்கரை பகுதிகள்ல. மெயினா வந்து வேதாரண்யத்துடைய பெரும்பான்மை பகுதி, அப்புறம் வந்து சோழமண்டல கடற்கரை. ஸோ அந்த 2 பகுதிகள்லயும் வந்து நமக்கு வந்து காணப்படுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மண் வகைகள்.